வரகாத்துஹு. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் தமத்துவ முறையில் ஹஜ்ஜு செய்வது, முதல்ல ஏதாவது கொஞ்சம் அமைதியை கடைப்பிடிங்க. முதலில் உம்ராவை நிறைவேற்றிவிட்டு அடுத்து துல்ஹஜ்-பிறை 8 ஹஜ்ஜுக்காண்டி நீயத் வைத்து, இஹ்ராமுடைய நீயத் வைத்து ஹஜ்ஜை நிறைவேற்றுவதுதான் தமத்துவ முறை. இப்போ நாம் உம்ராவுடைய விஷயத்தை பற்றி பார்த்தோம். இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னோம்னா, இப்போ உம்ராக்காண்டி பெண்கள் கிளம்பும்போது பெண்களுக்கு மாதவிலக்கு ஏற்பட்டுவிடும் என்று சொன்னால், அவங்க இஹ்ராமுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே செய்யணும். குளிக்கணும், நகங்களை வெட்டுவது, உடலில் பெண்களுக்கு தேவையான நறுமணத்தை பூசிக்கொள்வது, தல்பியா சொல்வது, எல்லா விதமான காரியங்களையும் செய்யணும். அவங்க தவாஃப் சயி மட்டும் என்ன செய்யக்கூடாது. அவங்க மாதவிலக்கிலிருந்து கவனிங்க, கொஞ்சம் அமைதியாக. பப்ஸுக்கு வாயும் கையும் மட்டும்தான் வேலை செய்யும், மற்றவங்க கவனிங்க, சரிங்களா? கொஞ்சம் அமைதியாக பேசாமல் கொடுங்க, பிள்ளைங்களை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிறேன். இப்போ இஹ்ராமில் என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையுமே மாதவிலக்கு ஏற்பட்ட பெண்கள் செய்ய வேண்டும். செய்துவிட்டு மக்காவுக்கு போனவங்கன்னா அவங்க காபாவுக்கு போகக்கூடாது. அவங்க அறையில் உட்கார்ந்து கொள்ள வேண்டும். தூய்மை அடைகிற வரைக்கும் அவங்க தூய்மை அடைந்த பிறகு குளித்து விட்டு உம்ராவை நிறைவேற்ற வேண்டும். உம்ராவை நிறைவேற்றி உம்ராக்குரிய காரியங்கள் நம்ம சொல்லி தந்தோம். அவங்க தூய்மை அடைவதற்கு முன்பாக ஹஜ்ஜுடைய காலம் வந்துடுச்சுன்னா அவங்க நியத்தை மாற்றிக்கணும். எப்படின்னா, ஒரே இஹ்ராமில் ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்கிற மாதிரி. ஏன்னா அவங்க இஹ்ராமிலிருந்து விடுபட முடியாது. அப்போ அவங்க நியத்தை மாற்றி லெப்பைக்க தலையை வாரி கட்டி குளித்து திரும்ப ஹஜ்ஜுக்காண்டி அவங்க என்ன செஞ்சுக்கணும், துல்ஹஜ்-பிறை 8 ஹஜ்ஜுக்காண்டி அவங்க நியத்தை வச்சு ஹஜ்ஜுக்குள்ளே அவங்க என்ன செஞ்சிடணும், நுழைந்து விட வேணும். அவங்க எதுக்குள்ளே உம்ராவை நிறைவேற்றலான்னு சொன்னோம்னா, துல்ஹஜ்-பிறை 8, துல்ஹஜ்-பிறை 9 ஹாஜிகள் அரஃபாவிற்கு செல்வதற்கு முன்பாக அவங்க உம்ராவை நிறைவேற்ற முடியும் என்றால் நிறைவேற்றிவிட்டு நேரடியாக அவங்க என்ன செஞ்சிடலாம், அரஃபாவுக்கு வந்துடலாம். அப்படி அதற்கும் இயலாது என்று சொன்னால் அவங்க என்ன செஞ்சிடணும், மாதவிலக்க தூய்மை அடையாதுன்னு சொன்னோம்னா துல்ஹஜ்-பிறை 8 அவங்க ஹஜ்ஜுக்காண்டி தலையை வாரி கட்டி குளிச்சு ஹஜ்ஜுக்காண்டி நியத்தை வச்சு என்ன செஞ்சிடணும், அவங்க ஹஜ்ஜுடைய காரியங்களில் ஈடுபடணும். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ ஹஜ்ஜுக்குள்ள நம்ம போகிறோம். ஹஜ்ஜு என்பது சில வணக்கங்களை அடிப்படையாக கொண்டது. கவனிங்க, ஹஜ்ஜில் தவாஃப் இருக்குது, 10வது நாள் தவாஃப் இருக்குது. அதுக்குள்ள எல்லா சட்டங்களும் கவனிங்க, அதுக்குள்ள எல்லா சட்டங்களும் உம்ராவில் உள்ள தவாஃபுடைய சட்டங்கள் தான். ஆனால் 2 சட்டம் மட்டும் விதிவிலக்கு. ஆண்கள் உம்ராவில் தவாஃப் செய்யும் போது வலது தோள் பூஜை வெளிப்படுத்துவாங்க. ஹஜ்ஜில் தவாஃப் செய்யும் போது செய்யக்கூடாது, வலது தோள் பூஜ்யத்தை வெளிப்படுத்தக்கூடாது. 2வது, முதல் 3 சுட்டுக்கள் உம்ராவில் குதித்து ஓட்டுவாங்க, அது என்ன செய்யாது, கிடையாது. மற்ற இஹ்ராமுக்குரிய சட்டங்கள், தவாஃபுக்குரிய சட்டங்கள், சயீக்குரிய சட்டங்கள் எல்லாமே நாம் முன்னாடி உம்ராக்கு பார்த்தது மாதிரி தான். இப்போ நம்ம ஹஜ்ஜுக்கு போகிறோம். துல்ஹஜ்-பிறை 8 யார் யார் எந்தெந்த ரூமில் தங்கி இருக்கிறாங்களோ துல்ஹஜ்-பிறை 8 விடிந்த உடனே நமக்கு நாள் எப்பொழுது ஆரம்பமாக சொல்லுங்க பார்ப்போம். நாள் எப்போ நமக்கு துவங்குது இஸ்லாமிய அடிப்படையில்? மகரிபில். இப்போ நம்ம என்ன கிழமையில் இருக்கிறோம்? புதன்கிழமை. மகரிப் பாங்கோட நமக்கு புதன்கிழமை என்ன செஞ்சிருச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ துல்ஹஜ்-பிறை இரவு 8 முடிந்து துல்ஹஜ்-பிறை 8 பகல் லுகாவுடைய நேரம். லுகாவுடைய நேரத்தில்
கவனிங்க, கொஞ்சம் அமைதியாக டீ கொடுங்கம்மா. லுகாவுடைய நேரத்தில், லுகாவுடைய நேரம்னா காலையில் ஒரு 7, 8 மணி 9 மணி அந்த நேரத்தில் எந்தெந்த அறையில் இருக்கிறாங்களோ அங்கேயே குளிக்கணும். இஹ்ராமுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணுமோ அதை போல செஞ்சுக்கலாம். குளித்து கொள்ள வேண்டும். இஹ்ராம் ட்ரெஸ்ஸுக்கு மேலே நறுமணம் பூசணும், சரியா? இஹ்ராம் ட்ரெஸ்ஸுக்கு மேலே நறுமணம் பூசணும், சரியா? எங்க பூசிக்கலாம்? உடம்புல பூசிக்கலாம். பெண்கள் வந்து பிற ஆண்களை ஈர்க்கிற மாதிரி நறுமணத்தை செய்யக்கூடாது, பூசக்கூடாது. அதே போன்று என்ன செய்யறோம்? இஹ்ராமுடைய நியத் லப்பைக்க ஹஜ்ஜன், இறைவா ஹஜ்ஜுக்காக வந்து விட்டேன் அப்படி நம்ம இஹ்ராமுடைய ஹஜ்ஜுடைய வணக்கங்களில் நுழைவதற்குரிய வார்த்தையை சொன்ன பிறகு நம்ம எதை ஆரம்பித்து விட வேண்டும்? தல்பியாவை ஆரம்பித்து விட வேண்டும். கவனிங்க, தல்பியாவை ஆரம்பிச்சிடணும். தக்பீர் சொல்றது, தல்பியா சொல்றது. தொழுகைச்சு பிறை 8ல் வந்து அமைதியா போங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு வந்துருக்கீங்க, சலசலப்பு இல்லாம சைலண்டா அழகா சைலண்டா இருந்துச்சு. சரி, கவனிங்க. இப்போ வந்து ஹஜ்ஜி என்பது சில குறிப்பிட்ட இடங்கள்ல செய்யணும். எந்தெந்த இடங்கள்லாம் பாருங்க. ஒன்று வந்து மினா. இந்த மினாங்கிறது பெரிய ஒரு ஏரியா, கீழக்கிற அளவுக்கு என்ன செய்யும், அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கு. இது ஃபுல்லாக மினா. அடுத்து வந்து முஸ்தலிஃபா. அடுத்து வந்து முஸ்தலிஃபாங்கிறது ஒரு பெரிய ஒரு ஊர், ஒரு சிட்டி, சரிங்களா? முஸ்தலிஃபாவுக்கு வந்து கவனிங்க, நீங்க பேசாதீங்க, இங்க டிஸ்டர்ப் ஆகுது. முஸ்தலிஃபா. 3வது வந்து அரஃபா. இது ஒரு பெரிய சிட்டி. அரஃபாங்கிறதும் ஒரு பெரிய ஒரு பகுதி. இந்த 3 இடங்கள்ல தான் ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் நம்ம என்ன செய்யறோம், நிறைவேற்றுறோம். ஹஜ்ஜுடைய இப்போ முஸ்தலிஃபாங்கிறது மக்காவில் இருந்து ஒரு 7 கிலோமீட்டர். முஸ்தலிஃபா மினாவில் இருந்து கொஞ்சம், மக்காவில் இருந்து ஒரு 12 கிலோமீட்டர், மினாவில் இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் முஸ்தலிஃபா. அங்கிருந்து கொஞ்சம் மக்காவில் இருந்து 20, மினாவில் இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் அரஃபா. இந்த மாதிரி பகுதிகள் இருக்குது. இதில் வந்து நாம் தொழுகைச்சு பிறை 8 பகலில் வந்து லுஹா நேரத்தில் இஹ்ராம் கட்டணும். இஹ்ராம் அப்படிங்கிறது குளித்து விட்டு, குளிக்கும்போது நறுமணம் உடலில் பூசிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு லப்பைக்க ஹஜ்ஜன் அப்படின்னு சொல்லி நம்ம இஹ்ராம் நியத்து வச்சுட்டோம்னா ஆண்கள் வந்து தையல் இல்லாத ஆடை என்ன செஞ்சுக்கணும், அணிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் கையுறைகள், ஆண்கள் கையுறை அணியக்கூடாது, பெண்கள் கையுறைகள் அணியக்கூடாது, முகத்தை என்ன செய்யக்கூடாது, மறைக்கக்கூடாது. எல்லாமே இஹ்ராமுக்குரிய சட்டம் நம்ம முன்னாடி சொன்ன சட்டம் தான். லப்பைக்க ஹஜ்ஜன் அப்படின்னு சொல்லிட்டு உம்ராவில் செய்தது மாதிரியே இஹ்ராமுக்கு முன்னாடி குளிக்கிறது, நறுமணம் பூசுறது, தையல் இல்லாத ஆடை அணிகிறது, தல்பியா சொல்றது, இதையெல்லாம் செய்யணும். மக்காவில் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து, மக்காவில் இருந்தாலும் சரி, மினாவில் இருந்தாலும் சரி, எங்கே இருக்கிறோமோ அங்கேருந்து நம்ம இஹ்ராம் கட்டிக்கொள்ளணும். துல்ஹஜ் 8ல் லுஹா நேரத்தில் நாம் மினாவிற்கு போகிறோம். மினாவிற்கு போய் லுஹா நேரத்தில் போயிட்டோம்னு சொன்னோம்னா சூரியன் உச்சி சாஞ்சவன லுகர் தொழுகையை மினாவில் தொழ வேண்டும். லுகர் பக்தியில் தொழணும். 2 ரக்காத்து மட்டும் தொழுதுக்கணும். திரும்ப அசர் பக்து வந்த பிறகு அசர், அந்த பக்தியில் தான் அசர் தொழணும். ரசூல் அப்படி தான் தொழுதுருக்கிறாங்க. லுகரோட அசரை சேர்த்து தொழுதா தப்பு கிடையாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவில் தொழுகைச்சு பிறை 8 தங்கும்போது சுருக்கி தொழுதுருக்கிறாங்க. லுகர் பக்தியில் லுகர் தொழுதுருக்கிறாங்க 2 ரக்காத்தா. அசர் பக்தியில் அசர் 2 ரக்காத்தா தொழுதுருக்கிறாங்க. அப்போ அசருக்கு பிறகு என்ன தொழுகை வரும், மகரிப். அது தொழுகைச்சு பிறை எத்தனை ஆயிரும், 9. தொழுகைச்சு பிறை 9 மினாவில் என்ன செய்யறோம், மகரிப் 3 ரக்காத்து. அடுத்து என்ன தொழுகை, தொழுகைச்சு பிறை 9ல் மகரிப் பிறகு இஷா. இஷா வந்து 2 ரக்காத்து. அதுக்கு பிறகு தொழுகைச்சு பிறை 9 காலையில் என்ன தொழுகை, ஃபஜ்ர் தொழுகை. அப்போ மினாவில் என்ன தொழுகைலாம் தொழுகிறோம், லுகர், அசர். அடுத்து தொழுகைச்சு பிறை 9ல் மினாவில் மகரிப், இஷா, ஃபஜ்ர் தொழுதுறோம். தொழுத பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவில் ஃபுல்லாமே 4 ரக்காத் தொழுகைகளை வந்து 2ஆ சுருக்கியும் அதற்குரிய நேரங்களையும் தொழுதுருக்கிறாங்க. சேர்த்து என்ன செய்யல, தொழல. 4 ரக்காத் தொழுகை எதுனா லுகர், அசர், இஷா. மகரிப் என்ன செய்ய முடியாது, சுருக்க முடியாது. ஃபஜ்ர் என்ன செய்ய முடியாது, சுருக்க முடியாது. இப்போ மினாவில் வந்து தொழுகைச்சு பிறை 9 சூரியன் உதயமாகும் வரை தங்கி இருக்கணும். எங்க தங்கி இருக்கணும், மினாவில் தங்கி இருக்கணும்.
அதுக்கு பிறகு அரஃபாக்கு செல்லுதல். மினாவில் இருந்து இதற்கு பாருங்க, இது மினாவில் இருந்து எங்கே வர்றோம்? அரஃபாக்கு வர்றோம். மினாவுக்கும் அரஃபாவுக்கும் மத்தியில் எந்த ஊர் இருக்கு? முஸ்தலிஃபா இருக்கு. அப்போ நம்ம தொழுகைக்கு பிறகு 9 காலையில் சூரியன் உதிச்ச பிறகு மினாவிலிருந்து கிளம்பி எங்கே வந்துடுறோம்? அரஃபாக்கு. அரஃபாக்கு வருவதுடைய சட்டங்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். 9ஆம் நாள் சூரியன் உதயமானதும் மினாவிலிருந்து அரஃபாவை நோக்கி செல்ல வேண்டும். மினாவிலிருந்து இப்போ நம்ம 8ஆம் நாளில் இஹ்ராம் கட்டினதுலேருந்து எதை ஆரம்பிச்சிடணும்? தல்பியா சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம தொழுகிற நேரம், பாத்ரூம் போகிற நேரம், தூங்குகிற நேரம் தவிர மற்ற எல்லா நேரங்களையும், துவா செய்கிற நேரம், திக்ர் செய்கிற நேரம் தவிர மற்ற எல்லா நேரங்களையும் என்ன செய்யணும்? தல்பியா சொல்லி, தல்பியா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக் வல் முல்க் லா ஷரீக லக். இந்த துவாவை என்ன செய்யணும்? தல்பியா சப்தமாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ மினாவில் இருந்து அரஃபா நோக்கி சொல்லும்போது அல்லாஹ் அக்பர் அதை மட்டும் சொல்லிக்கலாம், அல்லது அந்த தல்பியாவே சேர்த்து சொல்லிக்கலாம். ரெண்டையும் தல்பியா மட்டும்தான் சொல்லிக்கலாம். அப்போ அல்லாஹ் அக்பர் தல்பியா இந்த ரெண்டையும் சொல்லிக்கிட்டு என்ன செய்யணும்? அரஃபாவை நோக்கி செல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாக்கு லுஹா காலையில் கிளம்பி சூரியன் உதயமானவுடனே மினாவிலிருந்து அரஃபா கிளம்புறாங்க. அவங்க அரஃபாக்கு போனவுடனே அரஃபாக்குள்ளே போயிடல. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அரஃபாக்கு வெளியே மஸ்ஜிது நமீரா அப்படின்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கு. இது மஸ்ஜிது நமீராங்கிறது அரஃபாக்கு உள்ள கிடையாது. அரஃபாக்கு பக்கத்தில், அரஃபாக்கு வெளியே உள்ள ஒரு பள்ளிவாசல். அந்த மஸ்ஜிது நமீரா அப்படிங்கிற பள்ளியில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? தங்கி இருக்கிறாங்க. நீங்கள் நம்ம முன்கூட்டியே அரஃபாக்கு உள்ள போயிடலாம். ஆனால் அரஃபாக்கு உள்ள போகிற சரியான நேரம் என்னன்னு சொன்னோம்னா, லுகர் தொழுத பிறகு லுகரையும் அசரையும் முன்கூட்டியே லுகர் அக்து வந்த பிறகு லுகரையும் அசரையும் சேர்த்து தொழணும். சேர்த்துனா எப்படி? ஒரு பாங்கு சொல்லி இகாம சொல்லி லுகர் 2 ரக்காத், அதுக்கு பிறகு லுகர் 2 ரக்காத் தொழுது சலாம் கொடுத்த பிறகு திரும்ப இகாம சொல்லி அசர் 2 ரக்காத் சலாம் கொடுத்துட்டு லுகருக்கு பிறகு தான் ரசூலுல்லாஹ் எங்கே நுழைஞ்சிருக்கிறாங்க? அரஃபாக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. அது எப்படினாலும் போய்க்கலாம், நடந்தும் போய்க்கலாம், வாகனத்திலையும் போய்க்கலாம். அரஃபாக்கு போகணும், அவ்வளோதான். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ அரஃபாக்கு நீங்கள் முன்கூட்டியே உங்களை கொண்டு போய் விட்டான்னு வச்சுக்கிடுங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் அரஃபாவில் தங்கி இருக்க வேண்டிய நேரம் லுகர் தொழுத பிறகு, லுகரும் அசரும் தொழுத பிறகு எங்கே போகிறோம்? அரஃபாக்குள்ளே போகிறோம். நீங்கள் முன்கூட்டியே உள்ளே போயிட்டாலும் அங்கே போய் என்ன செஞ்சுக்கலாம்? லுகரையும் அசரையும் தொழுதுக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் கிளம்பி அரஃபாக்கு வந்தவுடனே அரஃபாக்குள்ளே நுழையாம மஸ்ஜிது நமீராங்கிற பள்ளியில் இருந்தாங்க. லுகருக்கு முன்னாடி ஹுத்துபா நடக்கும். அரஃபா ஹுத்துபா நமக்கு அரபியில் நடக்கும். ஹஜ்ஜுடைய சட்டங்களை எல்லாம் விளக்கி சொல்லுவாங்க. நமக்கு விளங்காட்டால் என்ன செய்யணும்? செவிதாழ்த்தி அதை என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்க வாய்ப்பு நல்லா அங்கே அரஃபா அரஃபா உரை நிகழ்த்தப்படும். அதுக்கு பிறகு லுகர் அசர் தொழுகை தொழுவாங்க. தொழுத பிறகு தான் ரசூலுல்லாஹ் எங்கே போனாங்க? அரஃபாக்குள்ளே போனாங்க. இப்போ அரஃபாக்கு உள்ள முன்னாடி இருக்க குட்டி பிள்ளைய பேசாதீங்கம்மா. அரஃபாக்கு உள்ள ரசூலுல்லாஹ் நமீரா என்னும் இடத்துல தங்கினாங்க. சூரியன் உச்சி சாஞ்சதுன்னா லுகர் தொழுகைக்காண்டி சாயுது. உச்சி சாஞ்சதும் கஸ்வாங்கிற ஒட்டகத்தில் ஏறி உரனா பள்ளத்தாக்கின் மத்திய பகுதிக்கு மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? உரை நிகழ்த்தினாங்க. பிறகு பாங்கு இக்காமத் கூறப்பட்டு லுகர் தொழுகை தொழுதாங்க. பிறகு இக்காமத் மட்டும் சொல்ல செய்து அசர் தொழுகையும் தொழுதாங்க. அவங்க 2க்கு மத்தியில் எந்த சுன்னத்தான தொழுகை என்ன செய்யல? தொழல. அப்போ இதன் அடிப்படையில் அரஃபாவில் நுழையிறதுக்கு முன்னாடியே 9ஆம் நாள் லுகரையும் அசரையும் முன்கூட்டியே லுகர் வக்திலே என்ன செஞ்சிடணும்? லுகரையும் அசரையும் ஜம்மு செய்து தொழ வேண்டும். அதற்கு முன்னாடி அரஃபா உரை நிகழ்த்தப்படும். அதை என்ன செய்யணும்? செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். இப்போ அரஃபா உரை நிகழ்த்திய பிறகு மக்கள் எதுக்குள்ளே வந்துடுவாங்க? அரஃபாக்குள்ளே வந்துடுவாங்க. ஹஜ்ஜில் இது ரொம்ப 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 முக்கியமான நாள். ஹஜ்ஜில் சில காரியங்களை செய்யாட்டா ஹஜ்ஜே கூடாது. அதில் ஒன்று நிய்யத்து, நான் ஹஜ்ஜுக்கு போகிறோம் அப்படிங்கிற எண்ணம். இந்த எண்ணத்தில் ஒரு ஆள் வரலன்னு வச்சுக்கிடுங்க, ஹஜ்ஜு கூடாது. 2வது அரஃபாவில் தங்கி இருப்பது. அரஃபாவில் தங்குதல் அப்படிங்கிற வணக்கத்தை செய்யாட்டா ஹஜ்ஜே என்ன செய்யாது? கூடாது. திரும்ப அடுத்த வருஷம் என்ன செய்யணும்? ஹஜ்ஜு செய்யணும். அப்போ அரஃபாவில் தங்குறதுன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ரசூலுல்லாஹ் லுகரை அசரையும் தொழுவிட்டு அரஃபாக்குள்ளே வந்துட்டாங்க.
ரசூல்லா எந்த இடம் தங்கியிருந்தாங்கன்னா ஜபலுர் ரஹ்மா அப்படிங்கிற மலை அடிவாரத்தில் ரசூல்லா கிப்லாவை முன்னோக்கி சூரியன் மறைய தொடங்கும் வரை அப்படியே வாகனத்தில் இருந்தாங்க. ஜபலுர் ரஹ்மா எங்கே இருக்குன்னு சொன்னோம்னா அரஃபா மைதானத்தில் இதை பாருங்க, இந்த பகுதி தான் ஜபலுர் ரஹ்மா. ஜபல் அரஃபா இருக்கு பாருங்க. நம்ம இந்த இடத்துல இருக்கணும் அவசியம் இல்லை, அரஃபா முழுவதுமே என்ன செஞ்சுக்கலாம், எங்கேனாலும் இருந்துக்கலாம். ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது அரஃபா எல்லை அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும், அந்த எல்லைக்குள்ள இருக்கிறோமான்னு பார்த்துக்கணும். நிறைய பேர் அதை சரியாக கவனிக்காம எல்லைக்கு வெளியே இருந்துருவாங்க. இப்போ இந்த மஸ்ஜிது அமீராவை தான் இருக்கு பாருங்க. மஸ்ஜிது அமீரா வந்து அரஃபாக்கு பக்கத்தில், அரஃபாக்கு வெளியே உள்ள பகுதி. அப்போ அரஃபாக்கு உள்ள அங்கே உங்களுக்கு போர்டு தான் வச்சுருப்பாங்க, படிக்க தெரிஞ்ச ஆளுக்கு எல்லாரும் பார்த்துக்கலாம். அந்த அரஃபாக்கு உள்ள நாம் வந்துடணும். அரஃபாக்கு உள்ள வந்து எந்த பகுதியில் நாம் தங்கியிருந்தாலும் நம்ம அரஃபாக்கு வந்துட்டோம். இப்போ அரஃபாக்கு வந்து கவனிங்க, அரஃபாக்கு நாம் லுகரை அசரை தொழுவிட்டு உள்ளே வந்துட்டோமா, அரஃபாவில் எது வரைக்கும் தங்கியிருக்கணும், மகரிப் வரை என்ன செய்ய வேண்டும், தங்கி இருக்க வேண்டும். மகரிப் வரைக்கும் என்ன செய்யணும், தங்கி இருக்கணும். மகரிப் வரைக்கும் துவா 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 துவா. இந்த அரஃபா தான் நமக்கு என்னது முக்கியமான. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் உங்கள் கூட வரக்கூடிய ஆட்கள் சோம்பேறிகளாக எரிச்சப்படுற ஆட்களாக இருந்தால் துவா செய்ய மாட்டாங்க. நம்ம துவாவை எரிச்சப்பட்டுறக்கூடாது. அரஃபா நாள் தான் அல்லாஹ் ரொம்ப நெருங்கி வரக்கூடிய நாள். நபிகள் நாயகம் சொன்னாங்க, அது அரஃபத்து குல்லுஹா மௌகிஃப் வகஃப்து ஹாகுனா. நான் இந்த இடத்துல இருக்கிறேன், ரசூலா ஒரு இடத்துல இருந்தாங்க, இங்கே தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. அரஃபாவில் எங்கேனாலும் என்ன செஞ்சுக்கலாம், தங்கி கொள்ளலாம். அதே மாதிரி ரசூலா சொல்லியிருக்கிறாங்க, அல் ஹஜ்ஜு அரஃபா. ஹஜ்ஜு என்பது என்னது தான், அரஃபா தான். அரஃபாவில் தங்கதான் வச்சுக்கிடுங்க, ஹஜ்ஜு என்பது கூடாது. அப்போ அரஃபாவில் எவ்வளோ நேரம் தங்கி இருக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். தொழுகைக்கு பிறை 9, லுகருக்கு பிறகு சூரிய உச்சி சாய்ந்த பிறகு எங்கே வர்றோம், லுகரை அசரை தொழுவிட்டு எங்கே வர்றோம், அரஃபாக்குள்ளே வந்துட்டா எது வரைக்கும் அரஃபாவில் கண்டிப்பாக தங்கி இருக்கணும், மகரிப் வரை கண்டிப்பாக தங்கி இருக்க வேண்டும். நீங்கள் லுகருக்குள்ளே வந்துட்டீங்கன்னா மகரிப் வரை கண்டிப்பாக தங்கி இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, என்ன கேள்வி, நாங்கள் மகரிபுக்குள்ளே அரஃபாக்கு வர முடியலை, அப்போ எங்கள் ஹஜ்ஜு கூடாதா அப்படி கேள்வி வந்தால் ஹஜ்ஜு கூடும். எதுக்குள்ளே நம்ம அரஃபாக்கு வரணும்னு சொன்னோம்னா, அரஃபா பிறகு தொழுகைக்கு பிறகு 9க்கு மகரிபுக்கு பிறகு என்ன நாள் ஆரம்பிக்குது, தொழுகைக்கு பிறகு 10. தொழுகைக்கு பிறகு 10 மறுநாள் காலை சுபு இருக்கு பாருங்க, அந்த சுபுவுக்குள்ள கொஞ்ச நேரமாவது அரஃபால் தங்கிட்டா போதும். இப்போ தொழுகைக்கு பிறகு 9, லுகருக்கு பிறகு அரஃபாக்குள்ள வந்துட்டா எது வரைக்கும் அரஃபா விட்டு வெளியே போகக்கூடாது, மகரிப் வரைக்கும் வெளியே போகக்கூடாது. இது ஒரு சட்டம். அதுக்குள்ளே வர முடியலை, மகரிப் பிறகு அரஃபாவிலிருந்து எல்லாரும் திரும்ப எங்கே நோக்கி வருவாங்க, முஸ்தலிஃபா நோக்கி வருவாங்க. அவன் மகரிப்புக்குள்ளே அரஃபாவுக்கு வர முடியாட்டா அதுக்கு பிறகு அரஃபாவுக்கு வர்றவங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு எதை நோக்கி கிளம்பிடலாம், முஸ்தலிஃபா நோக்கி கிளம்பிடலாம். முஸ்தலிஃபாவுக்கு நைட் தங்கணும், அரஃபாவே வரல. அப்போ எது வரைக்கும் நம்ம எதுக்குள்ளே அரஃபாவுக்கு வந்துடணும், தொழுகைக்கு பிறை 10 ஃபஜ்ருக்குள்ள, ஃபஜ்ரு தொழுகைக்கு பிறை 10 காலையில் ஃபஜ்ருக்குள்ளே எங்கே வந்தால் போதும், அரஃபாக்கு வந்தால் போதும். மகரிப்புக்கு பிறகு அரஃபாக்கு வர்றோம், கொஞ்ச நேரம் இருந்துட்டு எங்கே வந்துடலாம், முஸ்தலிஃபாக்கு வந்துடலாம். ஆனால் லுகருக்கு பிறகு அரஃபாக்குள்ளே போயிட்டோம்னா கண்டிப்பாக இதுபடி இருந்தாகணும். அதுக்கு முன்னாடி வந்தோம்னா நம்ம அரஃபாவை முழுமைப்படுத்தலை, நம்ம ஹஜ்ஜு கூடிரும், ஆனால் வாஜிபு விடுபட்டு போச்சு. முக்கியமான அதுக்கு வந்து நம்ம பரிகாரம் செய்யணும். அந்த மாதிரி மகரிப்பு முன்னாடி வெளியே வந்துட்டோம்னா, அப்போ அரஃபாவில் லுகருக்கு பிறகு வந்து விட்டால் கண்டிப்பாக இதுவே தங்கி இருக்க வேண்டும், மகரிப் வரை தங்கி இருக்க. என்ன செய்ய, கிப்லா முன்னோக்கி என்ன செய்யணும், துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, ஃபமன் அதிரக்க லைலத்த அரஃபா கபுல துலூஇல் ஃபஜ்ர். யார் வந்து ஃபஜ்ர் மின் லைலத்து ஜமஇன் 10ஆம் நாள் இரவு ஃபஜ்ருக்கு உள்ள அரஃபாவுக்கு வந்து விட்டாரோ அவர் எதை அடைந்து விட்டார், அரஃபாவை அடைந்து விட்டார். தம்ம ஹஜ்ஜுஹு. அப்போ அரஃபா என்பது சரியான நேரம் லுகருக்கு பிறகு, தொழுகைக்கு பிறகு 9, லுகருக்கு பிறகு எது முறைய, மகரிப் முடிய. அது லுகருக்கு பிறகு வந்துவிட்டால் மகரிப் வரை கண்டிப்பாக தங்க வேண்டும். அதற்குள் வர முடியாதவர்கள் அதுக்கு பிறகு எதுக்குள்ளே வந்துடணும், ஃபஜ்ர் பாங்குக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்து இருந்தால் கூட போதும், ஹஜ்ஜு நமக்கு என்ன செஞ்சிடும், அரஃபாவில் தங்கின வணக்கம் நிறைவேறும். சரி, இப்போ நம்ம அரஃபாவில் வந்தால் கிப்லா அரஃபாவில் தங்கி இருக்கும் போதெல்லாம் என்ன செய்யணும், நம்ம மகரிப் வரை கிப்லா முன்னோக்கி துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அரஃபாவில் தொழுகைக்கு பிறகு 9 தங்கிட்டோமா, மகரிப் வந்துடுச்சு.
மகரிப் வந்தவுடனே நாம் எங்கே போகிறோம்? அரஃபா நாளுடைய சிறப்புகளை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. மாமின் யௌமின் அக்ஸரமின் ஐயுத்திகுல்லாஹு ஃபீ அபுத மினன்னார் மின் யௌமி அரஃபா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரஃபா நாளில் நரகத்தில் இருந்து விடுதலை செய்யக்கூடிய அளவுக்கு மற்ற நாட்களில் அல்லாஹ் விடுதலை செய்யறதில்லை. மற்ற நாட்களில் அல்லாஹ் விடுதலை செய்கிறான். எந்த நாளில் தான் அதிகமாக அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான்? அரஃபா நாளில். இன்னஹு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா இல்லை எதுனும் ரொம்ப நெருங்கி வர்றான் அரஃபாவில் உள்ள ஹாஜிகளுக்கு. யுபாஹி பிஹுமுல் மலாய்கா, மலக்குமார்கள்ட்ட ஹாஜிகளை பற்றி அல்லாஹ் பெருமையாக பேசுகிறான். அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட கேட்பான மா அராத ஹவுலாயி, இந்த மக்கள்லாம் கூடி இருக்கிறாங்களே எது கூடி இருக்கிறாங்க அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ் வந்து பெருமையான செய்கிறது பேசுகிறான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரஃபாவில் தங்கி இருக்கக்கூடிய மக்களை பற்றி பெருமையாக பேசுகிறான்னு சொல்கிற சாதாரண விஷயம் கிடையாது. அகில உலகங்களையும் படைத்த ரப்புல் ஆலமீன் அந்த மக்களை பற்றி மலக்குமார்கள்ட்ட பெருமையாக பேசுறது பெரிய பாக்கியம். அப்போ இந்த பாக்கியம் யாருக்கு தான் கிடைக்குது? ஹாஜிகளுக்கு தான் கிடைக்குது. இன்னொரு செய்தியில் வருது, இன்னல்லாஹ யுபாஹி பி அஹ்லி அரஃபாத் அஹ்ல ஸமா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரஃபாவில் உள்ள மக்களை பற்றி வானத்தில் உள்ள மலக்குமார்கள்ட்ட பெருமையாக பேசுகிறான். அல்லாஹ் சொல்வானா உந்துரு இலா இபாதி, என்னுடைய அடியார்களை பாருங்கள், யாவூனி ஷஈசன் ஹுபரன், பரட்டை தலையாகவும் புழுதி படிந்தவர்களாகவும் வந்திருக்கிறார்கள். இதனால தான் சொல்லுவாங்க அரஃபாவில் எவ்வளோ புழுதி பட்டாலும் அப்படி இருக்கணும். ஆடையில் புழுதி பட்டாலும் முகம்லாம் பேத்து விறுவிறுத்து கருத்து போய் இருந்தாலும் அப்படி இருக்கணும். ஏன்னு சொன்னோம்னா அல்லாஹ் என்ன செய்யறான்? பெருமையாக பேசுகிறான். என்னுடைய அடியார்கள் புழுதி படிந்து இருக்கிறான் பாரு, அவன் வந்து தலை பரட்டையாக இருக்கிறான் பாரு. அப்போ ஆண்கள் வந்து அப்படி இருக்கிறது அல்லாஹ் விரும்புகிறான். அப்போ நம்ம இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக அங்கே நமக்கு சிரமங்கள் இருந்தால் நம்ம என்ன செஞ்சுக்கணும்? பொறுத்துக்கணும். எந்த சிரமத்திலையும் அழுத்துக்கிட கூடாது. அல்லாஹ்வுடைய அருளை என்ன செய்யணும்? எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அரஃபா வந்து முக்கியமான நாள். அரஃபா அன்னைக்கு வந்து என்ன சொல்கிறாங்கல்ல, துஹர் அஸ்ர் தொழுகிறவங்கள தொழுது போடுவோம், துவா தானே செய்யணும். அது உங்களுக்கு அரஃபாவில் செய்ய வேண்டிய முக்கியமான வணக்கம் என்ன? மக்ரிப் வரைக்கும் என்னதான்? துவா செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதில் என்ன செஞ்சிடக்கூடாது? நம்மள்ட்ட நிறைய பேர் கோரிக்கை வச்சுருப்பாங்க, எனக்கு செய்யுங்க அது செய்யுங்க. எல்லாரையும் நம்ம நினச்சி பார்த்து அல்லாஹ் அவங்களுக்கான துவாசை நமக்காண்டி செய்யணும், பாவ மன்னிப்பு கோரணும், நம்முடைய இம்மை மறுமை வெற்றிக்காண்டி கேட்கணும், இந்தியாவில் நம்ம மக்கள் நல்லபடியாக வாழ்றதுக்கு கேட்கணும். என்னென்ன துவாக்கள் நம்ம கேட்கணுமோ அதை என்ன செய்ய நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும். சரிங்களா? இப்போ அரஃபாவில் இருந்து சூரியன் துளிர்ச்சி பிறை 9, சூரியன் மறைந்த பிறகு எத்தனை ஆரம்பிச்சிடும்? 10க்கு நாம் எங்கே போகிறோம்? முஸ்தலிஃபாவுக்கு போகிறோம். மினா, அடுத்து முஸ்தலிஃபா, அடுத்து அரஃபா. அரஃபாவிலிருந்து நம்ம எங்கே வர போகிறோம்? முஸ்தலிஃபா சேர வரோம். அல்லாஹ் குர்ஆன் சொல்லும்போது ஃபைதா அஃபல்து மின் அரஃபாத்தின் ஃபதுகுருல்லாஹ இன்தல் மஷ்அரில் ஹராம், நீங்கள் அரஃபாவிலிருந்து புறப்பட்டு விட்டால் மஷ்அருல் ஹராமில் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அப்போ முஸ்தலிஃபாவில் தங்குறதுங்கிறது அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய வணக்கம். முஸ்தலிஃபாவுக்கு இன்னொரு பேர் என்ன பேர்? மஷ்அருல் ஹராம். ஒரு சில அறிஞர்கள் முஸ்தலிஃபாவோட குறிப்பிட்ட இடத்துக்கு பேர் தான் மஷ்அருல் ஹராம்ங்கிறாங்க. சில அறிஞர்கள் முஸ்தலிஃபா முழுவதுமே மஷ்அருல் ஹராம்ங்கிறாங்க. ஆனால் குர்ஆனுடைய வசனப்படி முஸ்தலிஃபா முழுவதுமே என்னதுதான்? மஷ்அருல் ஹராம்ங்கிறத சரியா. ஏன்னா அல்லாஹ் என்ன செய்யறான்? ஃபைதா அஃபல்து மின் அரஃபாத்தின், அரஃபாவுக்குள்ள நீங்கள் புறப்பட்டுட்டீங்கன்னா மஷ்அருல் ஹராம்ல அல்லாஹ் நினைவு கூறுங்கன்னா அரஃபாவிலிருந்து புறப்பட்டு நம்ம எங்கே தான் வர்றோம்? முஸ்தலிஃபாவுக்கு வர்றோம். முஸ்தலிஃபாவுக்கு எப்போ வர்றோம்? பிறை 10 இரவுல முஸ்தலிஃபாவுக்கு வர்றோம். முஸ்தலிஃபாவுக்கு சென்று அங்கே வந்த பிறகு தான் நம்ம என்ன தொழணும்? மகரிபையும் இஷாவையும். மகரிப் நேரத்திலே வந்துட்டோம்னா மகரிப் நேரத்தில் இஷாவை சேர்த்து தொழுதுறோம். பின்னாடி வந்துட்டோம்னு சொன்னோம்னா அங்கே முஸ்தலிஃபாவுக்கு வந்த பிறகு மகரிபை இஷாவை என்ன செஞ்சுக்கணும்? சேர்த்து தொழுதுறோம். முஸ்தலிஃபாவுக்கு வர்றதுக்குள்ள நமக்கு இஷா நேரம் முடிஞ்சிடும் வச்சுடுங்க. நம்ம எங்கே இருக்கிறோம் அங்கே என்ன செஞ்சிடணும்? மகரிப் இஷாவை தொழுதணும். இஷாவுடைய கடைசி வக்தி என்ன? இரவு பாதி, நடு இரவின் பாதி வரை. சரிங்களா? இரவு 3ஆக பிரித்து நடு இரவு 11-12 மணிக்குள்ள நமக்கு எந்த வக்து முடிஞ்சிடும் அதுக்குள்ளே முஸ்தலிஃபாவுக்கு வர முடியும்னா அங்கே வந்து தொழுதுக்கணும். இல்லை அதுக்குள்ளே போக முடியாதுன்னு தெரிஞ்சால் நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கேயே தொழுதுக்கணும். மகரிப் 3 ரக்காத்தா தொழணும். அதுக்கு பிறகு இகாமத் சொல்லி இஷா எத்தனை ரக்காத் தொழணும்? 2 ரக்காத். வித்திர பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னு இல்லை. ஆனால் மற்ற ஹதீஸ்களில் பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் வந்து பயணத்தில் கூட எதை விட்டது கிடையாது? வித்திரை விட்டது கிடையாது, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை விட்டது கிடையாது. வர்றதுனால அதை தொழுதால் சிறந்தது, தொழாவிட்டால் என்ன கிடையாது? குற்றம் கிடையாது. அப்போ இஷாவுக்கு வந்து இந்த ரசூலுல்லாஹ் வந்து இஷாவிற்கு பிறகு ஃபஜ்ர் வரை எதுவும் தொழவில்லை, நன்றாக தூங்கினார்கள். இருந்தாலும்
இதில் நம்ம எது தொழுதா குற்றம் கிடையாது. வித்திரு ஃபஜ்ருடைய முன்சுன்ன தொழுதா என்ன கிடையாது, குற்றம் கிடையாது, குற்றம் கிடையாது. ஃபஜ்ர் நேரம் வந்ததும் சுபு தொழுகையை நிறைவேற்றிட்டு முஸ்தலிஃபா இருக்கு பாருங்க, முஸ்தலிஃபாவில் நல்ல சூரியன் நல்ல வெளிச்சம், சூரியன் உதிக்கிறது இல்லை, உதிப்பதற்கு முன்பாக நல்ல வெளிச்சம் வர்ற வரை வாங்க முடிஞ்ச பிறகு தரும். الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله மைக்கு பிடிக்கல, எனக்கு இருமல் இருக்கு. أشهد أن محمد رسول الله கேட்க மாட்டேன். أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. அப்போ துல்லுகச்சி பிறை 10 வந்து முஸ்தலிஃபாக்கு வந்துடுறோம். முஸ்தலிஃபாவில் குறிப்பிட்ட இடம் தான் மஷ்அருல் ஹராம்ங்கிற கருத்து இருக்குது. முஸ்தலிஃபா முழுவதுமே என்ன பேர் தான், மஷ்அருல் ஹராம் அப்படிங்கிற கருத்து இருக்குது. அப்போ முஸ்தலிஃபாவில் எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம முஸ்தலிஃபாவுக்கு நைட் தங்கிட்டு காலையில் முஸ்தலிஃபாவில் ஃபஜ்ர் தொழுவிட்டு நம்ம என்ன செய்யணும், கிப்லா முன்னோக்கி துவாவில் ஈடுபடணும். நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு இஷா தொழுகை நடக்கும். முஸ்தலிஃபாவில் வந்து கிப்லாயை முன்னோக்கி துவாவில் ஈடுபடணும். ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், ஃபைதா அஃபல்துமின் அரஃபாத்தின் ஃபதுகுருல்லாஹ இன்தல் மஷ்அரில் ஹராம். அரஃபாவிலிருந்து நீங்கள் புறப்பட்டு விட்டால் மஷ்அருல் ஹராமில் அல்லாஹ்வை என்ன செய்யுங்கள், நினைவு கூறுங்கள், அல்லாஹ்வுடைய உத்தரவு. அப்போ நாம் என்ன செய்யணும், முஸ்தலிஃபாவில் வந்து சுபூ தொழுவிட்டு துவாவில் ஈடுபடணும். அடுத்து என்ன செய்யணும், சூரியன் வந்து உதிப்பதற்கு முன்பாக நல்ல வெளிச்சம் பரவுற வரைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கலாம், அல்லாஹ் அக்பர் சொல்லிக்கலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கலாம், துவாக்கள் என்ன செய்யலாம், ஈடுபடலாம். நம்ம என்ன செய்யணும், அதை போல செய்யணும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எங்கே கிளம்பணும், மினாவுக்கு கிளம்புறோம். அப்போ துல்லுகச்சி பிறை 8 எங்கே வர்றோம், மினாவுக்கு வர்றோம். மினாவில் என்ன தொழுகைலாம் தொழுகிறோம், லுகர் அசர். அடுத்து துல்லுகச்சி பிறை 9 மினாவில் மகரிப் இஷா, காலையில் ஃபஜ்ர். சூரியன் உதயமானது எங்கே புறப்படுறோம், மினாவிலிருந்து. துல்லுகச்சி பிறை 9 எங்கே போகிறோம், அரஃபா, அரஃபாவுக்கு போகிறோம். அரஃபாவில் வந்து எப்போ வரும், அரஃபாவில் தங்க வேண்டிய நேரம் எதுலாம், துல்லுகச்சி பிறை 9 லுகருக்கு பிறகுலேருந்து மகரிப் வரைக்கும். அதுக்குள்ளே வர முடியாதவங்க எதுக்குள்ளே வந்துடணும், துல்லுகச்சி பிறை 10 ஃபஜ்ருக்குள்ளே வந்துட்டா கூட போதும். துல்லுகச்சி பிறை லுகருக்கு உள்ளே வந்தவங்க எப்போ தான் வெளியே வரணும், மகரிப் தான் வெளியே வரணும். அதுக்கு முன்னாடி வெளியே வந்தால் நம்ம ஒரு வாஜிப் என்ன செஞ்சிட்டோம், விட்டுட்டோம். அதுக்கு பிறகு உள்ளே வந்தால் கொஞ்சம் நேரம் தங்கினா கூட போதும். துல்லுகச்சி பிறை 10 அரஃபாலேருந்து எங்கே வந்துடுறோம், முஸ்தலிஃபாவுக்கு வந்துடுறோம். முஸ்தலிஃபாவில் வந்து என்ன தொழுகைலாம் தொழுகிறோம், மகரிபு இஷா, காலையில் ஃபஜ்ர். ஃபஜ்ர் தொழுது முடிஞ்சவொன்னே கிப்லா முன்னோக்கி என்ன செய்யணும், துவா செய்யணும், சுப்ஹானல்லாஹ் சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், அல்லாஹ் அக்பர் சொல்லணும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும். இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்து சூரியன் உதயமாவதற்கு முன்னால், இப்போ ஒரு 6:15 சூரியன் உதயமானு வச்சுக்கிடுங்க, ஒரு 6:10 ஒரு 6:05 6 மணிக்கு என்ன செய்யணும், மினாவுக்கு வந்துடணும். மினா எங்கே இருக்குது, முஸ்தலிஃபாவுக்கு முன்னாடி. மினாவுக்கு என்ன செஞ்சிடணும், வந்துடுறோம். இது எத்தனாவது நாள், தொழுகச்சி பிறை 10. தொழுகச்சி சொல்கிறேன் எல்லாம் வந்துடும். தொழுகச்சி பிறை 10 வந்து நம்ம முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு வர்றோம் பாருங்க. அதுக்கு முன்னாடி வாதி முஹஸ்ஸர் அப்படிங்கிற இடம் இருக்கு, ஒரு பள்ளத்தாக்கு, அது மினா. இந்த ரெண்டில் எங்கேனாலும் கல்லை பொறிக்கலாம். கல்லை பொறிக்க வேண்டிய இடம் எங்கே, மினாவுக்கு முன்னாடி அல்லது மினாவுக்கு உள்ள கல்லை பொறிக்கணும். ஏன்னா தொழுகச்சி பிறை 10 வந்து
ஒரு ஜம்ராவில் மட்டும்தான் கல். ஜம்ரான தூண். ஷைத்தானுக்கு கல் எறிதல்னு சொல்லுவாங்க. மினாவில் வந்து மொத்தம் 3 தூண் இருக்கு. மினாவில் எத்தனை தூண் இருக்கு? 3 தூண் இருக்கு. ஆனால் முதல் தூண் வந்து ஜம்ரத்து சுகுரா, சின்ன தூண். ரெண்டாவது தூண் வந்து ஜம்ரத்துல் உஸ்தா, இது வந்து அதை விட பெரிய தூண். மூணாவது தூண் வந்து ஜம்ரத்துல் குப்ரா, இது வந்து பெரிய தூண் அர்த்தம். இது வந்து இந்த தூணும் இந்த ரவுண்டும் எதுக்குன்னு சொன்னோம்னா, நம்ம எரியக்கூடிய கல் வந்து அந்த தூணில் படணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஹவுதுக்குள்ளே போய் விழுந்தா போதும். அந்த ஹவுதுக்குள்ளே போய் விழுந்தா போதும். துல்கச்சிப்பிறை 10ல் எந்த தூணில் மட்டும்தான் எரியணும்? பெரிய ஜம்ராவில் மட்டும்தான். துல்கச்சிப்பிறை 10ல் எரிய வேண்டிய ஜம்ரா எது மட்டும்? தூண் எது மட்டும்தான்? பெரிய ஜம்ரா. ஜம்ரான தூண், பெரிய தூணில் மட்டும்தான் என்ன செய்யணும்? அது பெரிய செய்தான் சொல்லக்கூடாது. சரிங்களா? அது வந்து மக்கள் அப்படி சொல்றாங்க. இப்ராஹிம் நபி அந்த இடத்துல எரிஞ்சாங்க. ஆனால் அது அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய வணக்கம். அது ஒரு திக்ர். கல்லெறிதல் என்பது ஒரு திக்ர், ஒரு சிறப்பான ஒரு வணக்கம். அது ஷைத்தான் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் சொல்லும்போது ஃபதுகுருல்லாஹ ஃபி அய்யாமி மஅதூதாத், அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கல்லெறிதல் என்பது ஒரு திக்ர், ஒரு வணக்கம். அப்போ துல்கச்சிப்பிறை 10ல் வந்து எதில் மட்டும்தான் எரியணும்? பெரிய தூணில் மட்டும்தான் எரியணும். எரிதல் அப்படிங்கிறது வந்து அது பின்னாடி விளக்குவோம். துல்கச்சிப்பிறை 10ல் பகலில் நாம் செய்ய வேண்டிய வணக்கங்கள் 5 வணக்கங்கள். முதலாவது வணக்கம் ஜம்ராவது என்ன செய்யணும்? கல்லெறியணும். ரெண்டாவது வணக்கம் அறுத்து பலியிடணும். அறுத்து பலியிடுவதை உங்கள் சார்பாக யார் செஞ்சிருவா? அரசாங்கம் செஞ்சிருவாங்க. ஏன்னா நீங்கள் முன்கூட்டியே என்ன செஞ்சிருவீங்க? குர்பானிக்கு பணம் கட்டிடுவீங்க. ஹஜ்ஜுக்கு போகிற ஒவ்வொரு ஆளும் தனித்தனியாக குர்பானி கொடுத்தாகும். கணவன் மனைவி போனால் கணவனுக்கு ஒரு குர்பானி, மனைவிக்கு ஒரு குர்பானி. வீட்டுக்கு கொடுக்குற மாதிரி கிடையாது. ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆளும் என்ன செஞ்சாகணும்? அதுவும் தமத்துவ முறையை செய்யக்கூடியவங்களுக்கு குர்பானி என்னது? கட்டாயம். அப்போ உங்கள் சார்பாக யார் நிறைவேற்றிடுவாங்க? அரசாங்கம் நிறைவேற்றிடுவாங்க. மூணாவது முதல்ல கல்லெறியணும். ரெண்டாவது குர்பானி கொடுக்கணும். மூணாவது என்ன செய்யணும்? தலையை மலிக்கணும். பெண்கள் வந்து என்ன செய்யணும்? கத்தரிச்சுக்கணும். இந்த அளவு கத்தரிக்கணும். நாலாவது காபத்துல்லா என்ன செய்யணும்? தவாஃப் செய்யணும். அஞ்சாவது சஃபா மர்வாக்கு மத்தியில் சை செய்யணும். இந்த 5ல் வந்து உங்கள் சார்பாக குர்பானி கொடுத்துருவாங்களா? அதை விட்டுருங்க. அது போக 4 வணக்கம் எதெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். எங்கே எதில் மட்டும் எரியணும்? பெரிய ஜம்ராவில். அடுத்து தலைமுடிய மலிக்கிறது. அடுத்து தவாஃப் சை செய்கிறது. இந்த தவாஃபை சையும் ஒன்றா வச்சுக்கிடுங்க. அப்போ கல்லறிதல், தலைமுடியை மலித்தல், தவாஃப் செய்தல். இதில் வந்து தவாஃபு சை செய்தல், இந்த ரெண்டும் சேர்த்து அது தனி. அது உங்கள் சார்பாக அரசாங்கம் கொடுத்துருவாங்க. இந்த 3 மட்டும் யாங்க வச்சுக்கிடுங்க. எது? கல்லறிதல், தலைமுடியை மலித்தல், தவாஃபு சை. தவாஃபு சையும் சேர்ந்து 1, 2ஆ பிரித்தா 2. இதில் வந்து நீங்கள் ஏதேனும் 2ஐ செய்துவிட்டால் இஹ்ராமில் இருந்து பாதி விடுதலை. ஏதேனும் 2னா என்னது? இப்போ கல்லெறிதலையும் தலைமுடிய மலிச்சலையும் செஞ்சுனே வச்சுக்கிடுங்க, பாதி விடுதலை. அல்லது தவாஃபு செய்யையும் கல்லெறிதலையும் செஞ்சிட்டோம்னாலும் பாதி விடுதலை. அல்லது தவாஃப் செய்யையும் தலைமுடிய மலிக்க செஞ்சிட்டாலும் பாதி. இந்த 3ல் எதோ 2. 3னா எதையெல்லாம் சொல்கிறேன்? கல்லெறிவது, தலைமுடிய மலிக்கிறது 2வது, தவாஃபு செய்யும் சேர்த்து 3வது. சரிங்களா? இதில் ஏதேனும் 2 முடிச்சிட்டோம்னா பாதி விடுதலை. பாதி விடுதலைனா என்ன? நம்ம நார்மல் ஏதோ 2 வணக்கத்தை முடிச்சிட்டோம். துல்கச்சிப்பிறை 10ல் செய்ய வேண்டிய வணக்கங்கள் 4. அதில் குர்பானி உங்களுக்கான கொடுக்கப்பட்டாகும். மீதி 3ல் வந்து ஏதேனும் 2 செஞ்சிட்டிங்கன்னா பாதி விடுதலைனா என்ன அர்த்தம்? அதாவது கணவன் மனைவியாக போனவங்க தாம்பத்தியத்தை தவிர மற்ற எல்லாமே அவங்களுக்கு அனுமதி. நறுமணம் பூசக்கூடாதுன்னு இருந்துச்சுல, நறுமணம் பூசிக்கலாம். நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு என்ன செஞ்சிடலாம்? வந்துடலாம். வேட்டையாடிக்கலாம். எல்லாமே என்ன செஞ்சிடும்? அதாவது பாவங்கள் அனுமதிக்கப்படாது. இஹ்ராம் கட்டியவர் பொய் பேசக்கூடாது, அதெல்லாம் இருக்குது பாருங்க. அந்த பாவங்கள் எப்போ நம்ம ஹஜ்ஜிலே அனுமதி கிடையாது, ஹஜ்ஜுக்கு வெளியே அனுமதி கிடையாது. நம்ம ஹஜ்ஜுக்கு வெளியே அனுமதிக்கப்பட்டு ஹஜ்ஜுக்குள்ளே தடை செய்யப்படுதா இல்லைங்களா? அதில் வந்து கணவன் மனைவி தாம்பத்தியத்தை தவிர மற்ற எல்லாம் என்ன செஞ்சிருது? அனுமதிக்கப்பட்டது. கையுறை என்ன செஞ்சுக்கலாம்? அணிஞ்சிக்கலாம். காலுக்கு காதுரை ஷூ என்ன செஞ்சுக்கலாம்? அணிஞ்சிக்கலாம். நம்ம நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு என்ன செஞ்சுக்கலாம்?
வந்துக்கலாம், இது எல்லாமே அனுமதி. அடுத்து இந்த 3ஐயும் செஞ்சிட்டோம்னா, எந்த 3? கல்லெறிதல், தலையமளித்தல், தவாஃப், சயி செய்தல், இந்த 3ஐயும் செஞ்சிட்டோம்னா முழு விடுதலை. ஆனால் ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் இருக்கு. ஆனால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இஹ்ராமுடைய நியத்து வைத்தவர்கள் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு தடுத்து அனுமதிக்கப்பட்ட எதை செய்யக்கூடாதுன்னு இருந்துச்சோ அது எல்லாமே நமக்கு என்ன செஞ்சிடும், அனுமதி ஆயிரும். அது சொல்லிடுவோம். இதை இந்த 10ஆவது நாள் வணக்கங்கள் இருக்கு பாருங்க, இதனுடைய வரிசை முறை என்ன? முதல்ல கல்லெறியணும், அடுத்து குர்பானி, அடுத்து தலையமளித்தல், அடுத்து தவாஃப் செய்தல், அடுத்து சயி செய்த வரிசை. ஆனால் இதை மாற்றி என்ன செஞ்சுக்கலாம், ஏன்னா எல்லாருமே முதல்ல கல்லெறிஞ்ச பிறகு தான் எல்லாரும் கல்லெறிஞ்ச பிறகு எல்லாரும் குர்பானி கொடுத்த பிறகு எல்லாம் அப்படி வச்சுக்கிடுங்க. அங்கே இருக்கிற கூட்டத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், எல்லாரும் மௌத்தா போக தான் செய்யணும். அப்போ இஸ்லாம் நமக்கு ரொம்ப இலகுவாக்கியிருக்கு. இது ஒரு வரிசையாக இருந்தாலும் ரசூலாட்ட கேட்க, அல்லாஹ்வின் தூதரே நான் தலையை மடிக்கிறதுக்கு முன்னாடி குர்பானி கொடுத்துட்டேன், இஃபஅல் லா ஹரஜ், நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு என்ன கிடையாது, எந்த குற்றம் இல்லை. அப்போ இந்த வணக்கங்களை மாற்றி என்ன செஞ்சுக்கலாம். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் உம்ராவில் கூட தவாஃப் செஞ்ச பிறகு தான் எது செய்யணும், சயி செய்யணும். ஆனால் அந்த 10ஆவது நாள் நீங்கள் சயி செஞ்ச பிறகு கூட இதை செஞ்சுக்கலாம். தவாஃப் 10ஆவது நாள் மட்டும். உம்ராவை எப்போ தான் செய்யணும், தவாஃப் செஞ்ச பிறகு தான் சயி செய்யணும். ஆனால் 10ஆவது நாளில் மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், சயி செஞ்ச பிறகு கூட தவாஃப் செஞ்சுக்கலாம். எப்படினாலும் மாற்றி என்ன செஞ்சுக்கலாம். அடுத்து ஒன்று விளங்கிடுங்க. இப்போ உங்களை முஸ்தலிஃபாவில் இருந்து மினாவுக்கு வர்றாங்களா இல்லையா, மினாவுக்கு ஜம்ராவில் எப்போ கல்லெறியணும்னு சொன்னோம்னா லுகா நேரத்தில் தான், பிறை 10 பெரிய ஜம்ராவில் மட்டும் எரியணும்னு சொன்னோமா இல்லையா, அது எப்போ தான் எரியணும், லுகா நேரத்தில் தான் எரியணும். ஆனால் பலவீனமானவர்கள் இரவு நேரத்திலே எரிஞ்சிடலாம். சரி, இப்போ ஒரு பஸ்ஸில் 60 பேர் இருக்கிறான் வச்சுக்கிடுங்க, 20 பேர் பெண்கள், 20 வயோதிகர்கள் பெண்கள் எல்லாம் 20 பேர், ஆண்கள் 40 பேர் இருக்கிறான் வச்சுக்கிடுங்க. 40 பேர் வலிமையானவங்க, 20 பேர் எப்படிப்பட்டவங்க, பலவீனமானவங்க. உங்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னோம்னா முஸ்தலிஃபாலிருந்து மிட் நைட்டுக்கு பிறகு எங்கே கொண்டு வந்துடுவாங்க, மினா கொண்டு வந்துடுவாங்க. அப்போ பலவீனமானவர்கள் எப்பவுமே எரியலாம், இரவுல எரியலாம். இவங்களோட சேர்ந்து யாரும் வந்திருக்கிறாங்க, பலமானவங்களும் என்ன செஞ்சிட வந்துருக்கு. அப்போ இவங்க இரவுல எரியலாமான்னு கேட்டால் தாராளமாக என்ன செய்யலாம், எரியலாம். ஏன்னு கேட்டோம்னா இப்போ இருக்கிற கூட்டத்துக்கு எல்லாருமே எப்படிப்பட்டவங்க தான், பலவீனமானவங்க தான். அங்கே ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இப்போ அங்கே இருக்கிற கூட்டத்துக்கு என்ன மார்க்கம் லாய் கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸா. இன்னொன்று வாகனத்தில் மொத்தமாக போகும்போது நாங்கள் முன்பு நைட்லேயே நீங்கள் நைட்டில் எரிஞ்சிருங்க, நாங்கள் பகல் எறிகிறோம்னு சொன்னால் சாத்தியம் கிடையாது. அதனால் பலமான ஆட்களும் சேர்ந்து எப்போவுமே எரிஞ்சிடலாம் நைட். ஏன்னா இப்போ உள்ள எல்லாமே அங்கே தான் நெருக்கடி தான், அது நிர்பந்தம் தான், அதை வேறு வழி என்ன செய்யாது, கிடையாது. அதே போன்று இந்த மாதிரி துளுகச்சி பிறை 10 செய்ய வேண்டிய வணக்கங்கள் இதை நம்ம செஞ்சுட்டோம் வச்சுக்கிடுங்க. ஏதாவது நான் சொன்னதில் பெரிய ஜம்ராவில் கல்லெறிவது, அடுத்து தலையை மலிப்பது, தவாஃப் சயி செய்வது, இதில் ஏதோ 2 முடிச்சிட்டோம்னா பாதி விடுதலை, 3ஐயும் முடிச்சிட்டோம்னா முழு விடுதலை. இந்த வணக்கங்களை எதுக்குள்ளே செய்யணும், மகரிப்புக்கு முன்னாடி என்ன செய்யணும். பிந்திடுச்சு, மகரிப் பருவ பிந்திடுச்சு, பிரச்சனை கிடையாது. ஏதாவது ஒன்று செய்ய முடியலை, நான் மகரிப் பருவ இப்போ ஒரு பெண்கள் துளியச்சி பிறை 10 ஜம்ராவில் கல்லெறிஞ்சிடலாம், அடுத்து தலைமுடியை வெட்டிக்கலாம். சொல்லிடும் மாத விலக்கு வச்சுக்கிடுங்க, அவங்க தவாஃப் செய்ய முடியுமா, செய்ய முடியாது. அப்போ இவங்க இந்த தவாஃபு செய்ய எதுக்குள்ளே செஞ்சிடணும், அல்லாஹ் சொல்கிறான் அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ்ஜு என்பது அறியப்பட்ட மாதங்கள். அப்போ ஷவ்வால், துல்காய்தா, துல்ஹஜ் 3 மாதமே ஹஜ்ஜு செய்வதற்குரிய மாதம். அப்போ இந்த மாதவிலக்கு ஏற்பட்ட பெண்கள் துல்ஹஜ் மாதம் முடியறதுக்குள்ள அவங்க என்ன செஞ்சிடணும், தவாஃப் என்ன செய்யணும். அதுக்கும் பிறகு தகுந்த காரணத்தினால் பின்னாடி போதுன்னு வச்சுக்கிற தப்பு கிடையாது. தவாஃபுல் 10ஆவது நாள் செய்யக்கூடிய தவாஃபும் சையும் செய்யணும் வச்சுக்கிற ஹஜ்ஜை என்ன செய்யாது, கூடாது. அப்போ மாதவிலக்கு பெண்கள் 10ஆவது நாள் தவாஃபு தூய்மை அடைஞ்ச பிறகு தான் என்ன செய்யணும். அப்போ இப்போ ஒரு ஆள் 10ஆவது நாள் ஜம்ராவில் கல் எறிஞ்சிட்டாரு, தலைமுடியை மலிச்சிட்டார், தவாஃப் செய்யறதுக்குள்ள ஏதோ ஒரு நடந்த ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க.
இப்போ அவர் ஒரு 10-20 நாள் ஆஸ்பத்திரியிலேருந்து அதுக்கு பிறகு தான் என்ன செய்கிறாரு வர்றாருன்னு சொன்னோம்னா அவர் அந்த எப்போ அவர் செய்ய முடியுமோ அப்போ செஞ்சிடணும். அதிகபட்சம் தொழுகைச்சு பிறை முடியறதுக்குள்ள ஏன்னா ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் எது வரைக்கும் இருக்குது, தொழுகைச்சு கடைசி வரைக்கும் செஞ்சுக்கலாம். அது அல்லாஹ் அனுமதி கொடுக்குறான். தகுந்த காரணத்தினால் அதுக்கு பின்னாடி தகுந்த காரணம் நிர்பந்தத்தினால அதுக்கு பின்னாடி போனாலும் என்ன கிடையாது, தப்பு கிடையாது. அந்த தவாஃப் 10ஆவது நாள் தவாஃபை வந்து தொழுகைச்சு முடியறதுக்குள்ள என்ன செஞ்சிடணும். இப்போ 10ஆவது நாள் தவாஃப் செய்யதானே வச்சுக்கிடுங்க, சையும் ஹஜ்ஜும் செய்யதான் வச்சுக்கிடுங்க, தவாஃபும் சையும் செய்யதான் வச்சுக்கிடுங்க. அவங்களுக்கு எது கூடாது, ஹஜ்ஜு என்ன செய்யாது, அரஃபாவை தங்காட்டாலும் ஹஜ்ஜு கூடாது. 10ஆவது நாள் தவாஃபு சை செய்யாட்ட இப்போ 10ஆவது நாளில் வந்து கல்லெறிதல் தவறிடுச்சு, ஹஜ்ஜு கூடும். இதுக்கு அவங்க என்ன செய்யணும், தவறுனதுக்கு பரிகம் தவறியதுக்கு அவங்க என்ன செய்யணும், பரிகாரம் செய்யணும். தலைமுடியை மலிக்க மறந்துட்டாங்க, அதை மலிக்க முடியலை, அது முன்கூட்டியே மலிச்சிட்டாங்க, அதுக்கு என்ன செஞ்சிடலாம், பரிகாரம் செஞ்சிடலாம். ஆனால் தவாஃப் செய்யாவிட்டால் அதுக்கு என்ன கிடையாது. எந்த தவாஃபு, 10ஆவது நாள் தவாஃப். மாதவிலக்கு வந்துட்டா அவங்க எதுக்குள்ள செஞ்சாகணும், ஹஜ்ஜுக்கு முன்னாடி எப்போ தூய்மையா அப்போ செஞ்சிடணும். இப்போ ஒரு பெண்ணு வந்து ஹஜ்ஜில் வச்சு தவாஃப் செய்யறதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்க. குழந்தை பிறந்த பெண்களுக்கு பிரசவத்திட்டு எத்தனை நாள் இருக்கும், குறைஞ்சபட்சம் 20-25, அதிகபட்சம் 40 நாள் இருக்கும். தொழுகைச்சு பிறை 10ல் தவாஃப் செய்யணும்னா 40 நாள் கழிச்சு எந்த பிறை வந்துடும், முஹர்ரம் வந்துடும். அப்போ அந்த மாதிரி நிர்பந்தம் வந்துச்சு அவங்களுக்கு எது வரைக்கும் டைம் இருக்கு, முஹர்ரம் வரைக்கும் அவங்க தூய்மை அடைகிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன இருக்கு, டைம் இருக்கு. இப்போ வந்து இது ஒரு விஷயம். அடுத்து வந்து ஜம்ராவில் கல் எறிகிறோம்ல, அந்த கல்லை வந்து மினாவில் பொறிக்கணும். அது மினாவுக்கு வெளியே என்ன செஞ்சுக்கணும், பொறிக்கணும். அந்த கல் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா, அதாவது அந்த கல் வந்து ஒரு புளியங்கொட்டை சைஸில் அல்லது ஒரு சுண்டல் சைஸில், பெரிய கல்லாம் செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ரசூலா எச்சரிச்சிருக்கிறாங்க, ஈயாக்கும் ஒரு குலுவ ஃபித்தீன், மார்க்கத்தில் வரம்பு மீறுவதை விட்டு உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். இன்னமா அகலக்க மண்கான கபுலக்கும் ஃபில் குலுவ ஃபித்தீன், மார்க்கத்தில் வரம்பு மீறினதுனால தான் உங்களுக்கு முன்பாக இருந்தவங்க அழிஞ்சு நாசமாக போனாங்க. அப்போ கல் என்பது எந்த சைஸில் இருக்கணும், ஒரு புளியங்கொட்டை சைஸில் இருக்கணும். அந்த கல் ஒவ்வொரு கல்லை எறியும்போது என்ன சொல்லி எறியணும், அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், எறியணும். அந்த கல் வந்து எதுக்குள்ளே போய் விழணும், அந்த ஹவுலுக்குள்ளே போய். இப்படி ஒரு கல் எறியறீங்க, அது வெளியே அதில் போய் சேதம் வச்சுக்கிடுங்க. அதுக்கு பிறகு இன்னொரு கல் என்ன செஞ்சுக்கணும், எரிஞ்சுக்கணும். 8 ஆக்கிடக்கூடாது, ரொம்ப கவனமாக எரியணும். 7 கல் உள்ளே போய் உலகன்னா என்ன செஞ்சுக்கணும் இன்னொன்று. ஆனால் தெரிஞ்சுக்கிட்டே 8 கல் என்ன செஞ்சிடக்கூடாது, எரிஞ்சிடக்கூடாது. அப்போ அதில் கவனமாக இருக்கணும். 7 கல்லையும் நம்ம எரியதான் வச்சுக்கிடுங்க. நம்ம ஒரு வாஜிப் என்ன செஞ்சிட்டோம், விட்டுட்டோம். அதுக்கு வந்து வேண்டும் நம்ம விட்டுட்டோம்னு சொன்னோம்னா நம்ம அதுக்கு பரிகாரம் தான் என்ன செய்யணும், கல் எறிதல் என்பது வாஜிப். அப்போ ஒவ்வொரு கல் எறியுமே என்ன செய்யணும், அல்லாஹ் அக்பர் சொல்லி எறியணும். இப்போ தொழுகைச்சு பிறை 10ல் பெரிய ஜம்ராவை மட்டும்தான் எறியணும். பெரிய ஜம்ராவை எரிஞ்சிட்டு கிப்லாவை முன்னோக்கி நீண்ட நேரம் என்ன செய்யணும், துவா செய்யணும். இப்போ நம்ம ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் 10ஆவது நாள் வணக்கங்கள் என்ன செஞ்சாச்சு, முடிஞ்சாச்சு. அப்போ இது ஒரு சில கேள்விகள். 10ஆவது நாள் செய்ய வேண்டிய வணக்கங்கள் எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். 10ஆவது நாள் செய்ய வேண்டிய வணக்கங்கள் பெரிய ஜம்ராவில் மட்டும், அடுத்து தலைமுடி குர்பானி செய்கிறது, பெரிய ஜம்ராவில் கல்லெறிவது, தலைமுடியை மலிப்பது, குர்பானி கொடுப்பது, தலைமுடியை மலிப்பது, சஃபா தவாப் செய்வது, சஃபா மர்வா சை செய்வது. இல்லை வந்து குர்பானி கொடுப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட நாட்கள் 4 நாட்கள். அது நம்ம சார்பு அரசாங்கம் செஞ்சிடும். பிறை 10ல் கொடுத்தாலும் சரி, 11ல் கொடுத்தாலும் சரி, 12ல் கொடுத்தாலும் சரி, 13வது அல்லாஹ் 4 நாள் நமக்கு அனுமதிச்சிருக்கிறான். அதே போன்று பெரிய ஜம்ராவில் தொழுகைச்சு பிறை 10ல் எந்த நேரத்தில் கல்லெறியணும், லுஹா நேரத்தில். லேட்டாச்சுன்னா என்ன கிடையாது, தப்பு கிடையாது. இப்போ நமக்கு நெருக்கடியினால மகரிபுக்கு பிறகு நைட்டு பின்னாடி போகுதுன்னா என்ன கிடையாது, பிரச்சனை கிடையாது. ஆனால் இரவுக்குள்ளே என்ன செஞ்சிடணும், மறுநாள் இரவுக்குள்ளே செய்ய முடிஞ்சால் செஞ்சிடணும். ஆனால் தவாஃப் வந்து
தவாஃபையும் நம்ம மகரிபுக்குள்ளே செய்யணும். இரவு வரைக்கும் நீடிச்சா என்ன கிடையாது, தப்பு கிடையாது, செஞ்சுக்கலாம். மாதவிலக்கு பெண்கள் தூய்மையான பிறகு என்ன செஞ்சுக்கணும். அதே போன்று ஒருவருக்கு வந்து தகுந்த காரணத்தினால், ஆண்கள் தகுந்த காரணத்தினால் 10வது நாள் தவாஃப் செய்ய முடியாமல் போச்சு, அந்த காரணத்தில் எப்போ விடுபடுறாங்களோ அவங்க என்ன செஞ்சிடணும், தவாஃப் செஞ்சணும். இப்போ வந்து முதல் விடுதலை சொன்னோம்ல, முதல் விடுதலை அப்படின்னா எத்தனை காரியத்தை செய்யணும், எத்தனை 2, 3ல் 2. முதல் விடுதலைன்னா என்ன அர்த்தம், கணவன் மனைவி தாம்பத்திய தர்மத்தை எல்லாம் என்ன செய்யப்படுது, அனுமதிக்கப்படுது. அந்த எல்லாத்தையும் செஞ்சிட்டாங்கன்னா எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யப்பட்டது, அனுமதிக்கப்பட்டு விடுகிறது. சரிங்களா? இப்போ இதை சுருக்கமாக நம்ம என்ன செஞ்சிட்டோம், பார்த்துட்டோம். அடுத்து வந்து பிறை 10ல் ஜம்பரத்துல் அக்கபா மட்டும் கற்களை எடுத்தால் குர்பானி கொடுத்தல், தலைமுடியை என்ன செய்கிறது, மலிக்கிறது. அடுத்து வந்து தலைமுடியை மலிக்கும் போது ஆண்கள் வந்து முதல்ல வலது புறத்தை என்ன செய்யணும், மலிக்கணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும், இடது புறத்தை மலிக்கணும். ரசூலா தலையை மலிக்கிறவங்களுக்கு 3 தடவை துவா செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹு மர்ஹமில் முஹல்லிகீன், அல்லாஹு மர்ஹமில் முஹல்லிகீன், அல்லாஹு மர்ஹமில் முஹல்லிகீன். தேவா தலையை மலிக்கக்கூடியவர்களுக்கு கருணை காட்டுவாயாக. அப்போ சஹாபாக்கள் தேவா தலையை கத்தரிக்கக்கூடியவங்களுக்கு துவா செய்யுங்க. ரசூலா 4வது தடவை யாரும் துவா செஞ்சிருக்கிறாங்க, தலையை கத்தரிக்கிறது. தலையை கத்தரிக்கும் போது தலை ஃபுல்லாக என்ன செய்யணும், கத்தரிக்க வேண்டும். சில ஆளுங்க மட்டும் அப்படி கத்தரிப்பாது கிடையாது. மிஷினை வச்சு கத்தரிச்சாலும் கத்திரியை வச்சு கத்தரிச்சாலும் தலை ஃபுல்லாக என்ன செய்யணும், கத்தரிக்கணும். பெண்களுக்கு எது மட்டும்தான் இருக்குது, கத்தரித்தல். ஒரு இந்த அளவுக்கு என்ன செஞ்சவங்க அவங்க கத்தரித்தல் மட்டும் போதும். சரிங்களா? அடுத்து வந்து அடுத்த 10வது நாள் செய்யக்கூடிய தவாஃபுக்கு என்ன பேர், தவாஃபுல் இஃபாலா. இதில் வந்து வலது தோல் பூஜ்ஜத்தை ஆண்கள் வெளிப்படுத்தணுமா, ஆண்கள் 10வது நாள் தவாஃபில் வலது தோல் பூஜ்ஜம் வெளிப்படுத்த வேணுமா, கூடாது. சரிங்களா? முதல் 3 குதித்து ஓடுறது உண்டா, இல்லை. சரி, சஃபா மருவாவில் அந்த சை செய்து சட்டம் எல்லாம் சொல்லி தந்துட்டோம். எங்கேருந்து ஆரம்பிக்கணும், ஹஜ்ருல் அஸ்வத்திலிருந்து என்ன செய்யணும், ஆரம்பிக்கணும். அதை வாயால் தொட்டும், வாயால் முத்தம் கொடுக்கலாம், தொட்டும் கையை முத்தம் கொடுக்கலாம், கை தெரிய செய்யலாம், அது அல்லாஹ்வுக்கு இஷாரா செய்யலாம். அப்படியே ஒரு ரவுண்ட் என்ன செய்கிறோம், சுற்றுறோம். ருக்குனுல் யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வத்துக்கு மத்தியில் என்ன ஓதணும், ரப்பனா ஆத்தினா. அப்படி 7 சுற்று சுற்றி முடித்த பிறகு மக்காம் இப்ராஹிமில் போய் வத்தஹிதுமி மக்காம் இப்ராஹிம முசல்லான்னு சொல்லிட்டு 2 ரக்காத் என்ன செய்யணும், தொழணும். தொழுத பிறகு சம்சம் தண்ணி என்ன செய்யணும், குடிக்கணும், அல்லது தலையில் ஊற்றிக்கணும். ஊற்றுற பிறகு திரும்ப எங்கே வரணும், ஹஜ்ருல் அஸ்வத்துக்கு வந்து அல்லாஹ் அக்பர் இஷாரா பண்ணிவிட்டு எங்கே போகிறோம், சஃபா மருவாவுக்கு போகிறோம். அங்கே என்னென்ன செய்யணும் எல்லாம் என்ன செஞ்சிட்டோம், சொல்லி தந்துட்டோம். அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கணும், சொல்லிக்கொள்ளணும். இப்போ வந்து பிறை 11 இரவு, பிறை 12 இரவு, பிறை 13 இரவு. இந்த 3 இரவு எங்கே தங்கணும், மினாவில் தங்கணும். இந்த 3 இரவு எங்கே தங்கணும், மினாவில் என்ன செய்யணும், தங்கணும். இப்போ இந்த மினாவில் தங்கும்போது மினாவில் தங்கிட்டு பிறை 11 இரவு மினாவில் தங்குறோம். தங்கிட்டு மக்ரிபு இஷா ஃபஜ்ரு எங்கே தொழுகிறோம், மினாவில் தொழுகிறோம். அடுத்து பகல் ஆன பிறகு மினாவில் தான் இருக்கணும். லுகர் தொழுத 11, 12, 13 இந்த 3 நாள்லையும் 3 ஜம்ராவிலையும் கல் எறியணும். எப்போ எரியணும், லுகருக்கு பிறகு. எப்போ எரியணும், லுகர் நீங்கள் லுகர் தொழுவிட்டு லுகர் அசரை தொழுவிட்டு வந்து எரியலாம். அது எரிஞ்சிட்டு போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், லுகர் அசர் என்ன செஞ்சுக்கலாம், தொழுதுக்கலாம். ஆனால் மக்ரிபுக்குள்ளே லுகர் அசர் தொழுதுறோம். அப்போ பிறை 10ல் எப்போ எரியணும், லுகா நேரத்தை காலையில். 11, 12, 13 எப்போ எரியணும், லுகருக்கு பிறகு. இது வந்து ஒரு திக்ர். குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துல் பக்ரா சொல்லும்போது ஃபதுகுருல்லாஹ ஃபி அய்யாமி மஅதூதாத், குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். குறிப்பிட்ட நாட்கள் என்பது அல்லாஹ் சொல்வது 11, 12, 13. அப்போ வந்து நாம் கற்கள் மினாவில் தான் நாம் இருக்கிறோம். மினாவில் இருக்கிறோம், கல்லை எரியணும். லுகர் தொழுத பிறகு சூரிய உச்சி சாஞ்சிய பிறகு முதல்ல சின்ன ஜம்ராவில் எரியணும். 7 கல்லை எரிஞ்ச பிறகு கிப்லாவை முன்னோக்கி எரியணும். ஆனால் எந்த இடத்துல இருந்து எரிஞ்சிக்கலாம். சின்ன ஜம்ரா இருக்குது பார்த்தீங்களா, கிப்லாவை முன்னோக்கி எறிவது சுன்னத்து. ஆனால் கிப்லாவை முன்னோக்கி தான் எரியணும் கிடையாது. எந்த இடத்துல இருந்து என்ன செஞ்சுக்கலாம், எரிஞ்சிக்கலாம். முதல் ஜம்ராவில் எரிஞ்ச பிறகு இடதுபுறமாக முன்னோக்கி போயிடணும். எங்கே போகணும், இடதுபுறமாக. முதல் ஜம்ராவில் எரிஞ்ச பிறகு இடதுபுறமாக போயிடணும். நல்லா இதுக்கு 200 மீட்டர் இருக்கும், 200 மீட்டர் 250 மீட்டர் இருக்கும்.
இடதுபுறமா முன்னோக்கி கூட்டம் இல்லாத பகுதிக்கு வந்து கிப்லாவை முன்னோக்கி என்ன செய்யணும்? துவா செய்யணும். முதல் ஜம்பா எத்தனை கல் எறியணும்? 7. ஒவ்வொரு கல் எறியுமா என்ன சொல்லணும்? கல் எங்க போய் விழணும்? அந்த ஹவுலுக்குள்ள போய் என்ன செய்யணும்? விழணும். அது எதுக்கு அந்த ஹவுல்னா அந்த இடத்துக்குள்ள எரியணுங்க சுட்டி காட்டுறது தான். சரிங்களா? இப்ராஹிம் நபி எரிஞ்ச இடம் அதுதான். அந்த தூணை ஒரு அடையாளமாக வச்சு அந்த இடத்துக்குள்ள எரிஞ்சா போதும் அப்படி சுட்டி காட்டுறது அந்த ஹவுல். அப்போ ஹவுலுக்குள்ள எரியிறோம், 7 கல் எரியிறோம். எரிஞ்ச பிறகு முன்னோக்கி வந்து கிப்லா முன்னோக்கி என்ன செய்யணும்? நீண்ட நேரம் துவா செய்யணும். திரும்ப ஜம்ரத்துல் உஸ்தா கிப்லா முன்னோக்கி 7 கல் எரியிறோம். எங்கே நின்னா எரிஞ்சுக்கலாம். எரிஞ்ச பிறகு அங்கே இடதுபுறமா முன்னோக்கணும்ல, சாரி முதல்ல வலதுபுறமா முன்னோக்கணும்ல, இங்கே எங்கே செய்யணும்? இடதுபுறமா முன்னோக்கி போயிடணும். இடதுபுறமா முன்னோக்கி வந்து என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு இடதுன்னு சொல்லிட்டோம், வலதுபுறமா முன்னோக்கி போய் துவா செய்கிறோம். அடுத்து நடுவில் உள்ள ஜம்ரால் ஏறியணும். அங்கே இடதுபுறமா நல்லா முன்னோக்கி வந்து கிப்லா முன்னோக்கி என்ன செய்யணும்? துவா செய்யணும். அதுக்கு பிறகு பெரிய ஜம்ரா எரியும் போது இடதுபுறம் மக்கா, வலதுபுறம் மினா, 7 கற்கள். அதுக்கு பேர் என்ன கிடையாது? துவா கிடையாது. சரிங்களா? நம்ம தங்குற இடத்துக்கு என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். திரும்ப 12 நைட் என்ன செய்கிறோம்? மினாவில் தங்குறோம். மகரிப் இஷா ஃபஜ்ர் தொழுகிறோம், லுகர் அசர் தொழுகிறோம். திரும்ப லுகர் தொழுத பிறகு எங்கே வந்து கல் எறியணும்? இதே மாதிரி 3 ஜம்ராவிலையும் என்ன செய்யணும்? எரியணும். இப்போ 2 நாள்லையும் இந்த கல்லெறிகிற வணக்கத்தை முடிச்சுட்டு நீங்கள் மக்காக்கு என்ன செஞ்சிடலாம்? வந்துடலாம், உங்கள் ரூமுக்கு வந்துடலாம். நீங்கள் 2 நாளில் வரேன்னா 2வது நாள் கல்லெறிகிறோமா இல்லைங்களா? அதை மகரிப்புக்குள்ளே முடிக்கணும். இப்போ முதல் நாள் கல்லெறிகிறோம், எதுக்குள்ளே முடிக்கணும்? மகரிப்புக்குள்ளே. லேட் ஆகிட்டுனா எப்போவுமே எரிஞ்சுக்கலாம், நைட்லேயும் எரிஞ்சுக்கலாம். 2வது நாள் கல்லெறிவதை எதுக்குள்ளே முடிக்கணும்? மகரிப்புக்குள்ளே முடித்தா தான் நீங்கள் 2 நாளில் எங்கே வந்துக்கலாம்? உங்கள் மக்காவுக்கு உங்கள் ரூமுக்கு வந்துக்கலாம். ஆனால் 2 நாளில் 2வது நாள் கல்லெறியும் போது மகரிப்பை தாண்டிட்டுன்னு வச்சுக்கிடுங்க, நீங்கள் கண்டிப்பாக எங்கே தங்கி ஆகணும்? மினாவில் தங்கி 3வது நாள் கல்லெறிஞ்சிட்டு தான் வரணும். ஏன்னா குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும்போது ஃபதுகுருல்லாஹ ஃபி ஐயாமி மஅதூதாத், குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். கல்லெறிவதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். குறிப்பிட்ட நாள் ஃபமன் தஅஜ்ஜல ஃபி யௌமைனி, யார் 2 நாட்களில் விரைந்து வருகிறாரோ ஃபலா இஸ்ம் அலை, அவர் மீது குற்றம் இல்லை. அப்போ 2 நாட்களில் விரைந்து வரணும்னு சொன்னோம்னா 2வது நாள் அவர் 3 ஜம்ராவிலையும் எதுக்குள்ளே எரிஞ்சு முடியணும்? மகரிப்புக்குள்ளே எரிஞ்சு. 2வது நாள் எரிவது கூட்டத்தினால் லேட் ஆகிட்டுனா என்ன செய்ய முடியாது? 3வது நாள் எரிஞ்ச பிறகு தான் என்ன செய்யணும்? வரணும். ஒமன் தஹர ஃபலா இஸ்ம் அலை, யார் வந்து தாமதமாகுதோ அவங்க மேலே என்ன கிடையாது? குற்றம் கிடையாது. அப்போ நம்ம ஜம்ராவில் எரிவது எத்தனை நாட்கள்? 3 நாட்கள். எத்தனை நாட்கள்? 3 நாட்கள். எத்தனை ஜம்ராவில் எரியணும்? 3 எத்தனை? ஒரு ஜம்ராக்கு எத்தனை கல்? முதல் ஜம்ராவில் எரிந்த பிறகு என்ன செய்யணும்? வலதுபுறமா போய் 2வது ஜம்ராவில் எரிஞ்ச பிறகு இடதுபுறமா முன்னோக்கி போய் துவா செய்யணும். 3வது ஜம்ரா எரிஞ்ச பிறகு துவா கிடையாது. இதே மாதிரி 2வது நாள், இதே மாதிரி 3வது நாள். இப்போ நமக்கு என்ன செஞ்சிருச்சு? ஹஜ்ஜு முடிஞ்சாச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து ஹஜ்ஜு முடிஞ்ச பிறகு நீங்கள் மக்காவில் இருப்பீங்க. மக்காவில் இருக்கும்போது ஒரு உபரியாக உம்ரா செய்ய நினைக்கிறீங்க. ஆயிஷா பள்ளி இருக்கு பாருங்கள், அங்கே போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? இஹ்ராம் நியத்து வச்சு என்ன செஞ்சுக்கலாம்? உம்ரா செஞ்சுக்கலாம். அல்லது நீங்கள் தவாஃப் எவ்வளோ தான் செஞ்சுக்கலாம். தவாஃப் வந்து ஒரு தவாஃப்ங்கிறது 7 சுத்து. ஆனால் ஹஜ்ஜோ உம்ராவோ செய்யும் போது மட்டும்தான் சஹீ செய்யணும். நீங்கள் சுன்னத்தான தவாஃப் செய்யும் போது, உபரியான தவாஃப் செய்யும் போது சுத்தம் மட்டும்தான் என்ன செய்யணும்? எது செய்யக்கூடாது? சஃபா மர்வா மத்தியில் ஓடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த அவ் இஅ்தமர, யார் ஹஜ்ஜு செய்கிறாரோ அல்லது உம்ரா செய்கிறாரோ அவர் தான் எதை சுத்தணும்? சஃபா மர்வா சுத்தணும். ஆனால் கஅபாவை சுத்துறது அப்படி கிடையாது. நம்ம எந்நேரமும் என்ன செஞ்சுக்கலாம்? சுத்திக்கலாம். சுத்துறதுனா எத்தனை சுத்து? 7 சுத்து. அதுபோல் மக்காம் இப்ராஹிம்ல 2 ரக்காத் என்ன செஞ்சு தொழுதுக்கணும். எவ்வளோ நாள் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் சுத்திக்கலாம், கஅபாவை என்ன செஞ்சுக்கலாம்? தொழுதுக்கலாம். எதை ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கிறாங்க, மற்ற பள்ளிகளில் தொழுவதை விட கஅபாவில் தொழுவது 1,00,000 மடங்கு சிறந்தது. அடுத்து மற்ற பள்ளிகளில் தொழுவதை விட மதீனாவில் தொழுவது 1000 மடங்கு சிறந்தது.
மற்ற பள்ளிகளை தொழுவதை விட மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுவது 500 மடங்கு எனது சிறந்தது. அப்போ 1000 மடங்கு இருக்கிறதுனால நம்ம கஅபாவில் எவ்வளோ நாள் என்ன செஞ்சுக்கலாம், தொழுதுக்கலாம், நம்ம தவாஃப் என்ன செஞ்சுக்கலாம். அடுத்து வந்து தவாஃபுல் விதா அப்படின்னா 15 தவாஃப், விடை பெறக்கூடிய தவாஃப். காபத்துல்லாட்ட வந்து நான் போயிட்டு வர்றேன், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி சொல்கிற மாதிரி கற்பனை. இந்த தவாஃப் எப்போ செய்யணும்னா, நீங்கள் எத்தனை நாள் மக்காவில் தங்கியிருந்தாலும் கடைசி எல்லா பெட்டியையும் கட்டி வச்சுட்டு, அதுக்கு பிறகு நீங்கள் மக்காவில் ஏதாவது நகை நட்டு வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஹஜ்ஜுக்கு போகும்போது உங்களை முடிஞ்ச அளவு காசு கொண்டு போங்க. ஏன்னா நம்ம வந்து அல்லாஹ் என்ன சொல்லலாம், ஃபத ஜவ்வது, நீங்கள் வந்து கட்டுச்சாதங்களை என்ன செய்துங்க, தயார் பண்ணி வச்சுக்கிடுங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அங்கே போய் நம்ம நிறைய தர்மம் செய்யலாம், நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம். நமக்கே திடீர்னு ஒரு நெருக்கடி வரும்போது ஒரு இடத்துல வந்து 10 ரியாலுக்கு போகிற கார் 50 ரியாலுமா டக்குன்னு கொடுக்க வேண்டிய சூழல் என்ன செய்யும், ஏற்படும். அதனால தான் அல்லாஹ் என்ன செய்யறான், ஃபத ஜவ்வது, கட்டுச்சாதங்களை என்ன செஞ்சுக்கிடுங்க, தயார் பண்ணி வச்சுக்கிடுங்கன்னு அல்லாஹ் நமக்கு வந்து ஒரு அற்புதமான அறிவுரையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ வந்து தவாஃபுல் விதா, விடைபெறக்கூடிய தவாஃபுல் என்னன்னா, எப்போ நம்ம கஅபத்துல்லா விட்டு மக்காவில் எத்தனை நாள் இருங்க கடைசியா நம்ம மக்கா விட்டு புறப்பட போறவங்க போது அதுக்கப்புறம் மக்கால் தங்க மாட்டோம் அப்படிங்கிற எல்லா வேலையும் முடிச்ச பிறகு பெட்டியெல்லாம் கட்டி வச்சுட்டு கடைசியாக என்ன செய்யணும், கஅபாக்கு வந்து தவாஃபு மட்டும்தான். எது மட்டும்தான், தவாஃபு மட்டும் சுற்றிட்டு அதுக்கு பெட்டியை தூக்கிட்டு எங்கே கிளம்பிடுவோம், நம்ம ஊருக்கோ மதீனாக்கோ என்ன செஞ்சிருவோம், கட்டிடுவோம். அப்போ தவாஃபுல் விதாங்கிறது எப்போ செய்யறது, கடைசியில் செய்யறது. இது வந்து பெண்களுக்கு மாதவிலக்கு வந்துட்டுனா அவங்களுக்கு இது என்ன கிடையாது, கட்டாயம் கிடையாது. இப்போ இதில் ஒரு சட்டம் இருக்கு. என்ன சட்டம்னா, ஹஜ்ஜில் வந்து அரஃபாவில் தங்காட்டா ஹஜ் என்ன செய்யாது, கூடாது. 10ஆம் நாள் தவாஃபு சை செய்யாட்டா ஹஜ் என்ன செய்யாது, கூடாது. இப்போ பெண்கள் வந்து தமத்து முறை செய்யும் போது உம்ராவுக்கு ஃபர்ஸ்ட் உம்ரா செய்யணும்ல, இந்த உம்ரா வந்து மாதவிலக்குனால செய்ய முடியாமல் போச்சுன்னா அவங்க மேலே என்ன கிடையாது, குற்றம் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு சுன்னத்து, சரிங்களா. ஆனால் எது செஞ்சாகணும், 10ஆம் நாள் தவாஃபுல் இஃபாலா, அது 2 பேர், தவாஃபுல் இஃபாலா தவாஃபுல் ஜியாரா. முதல்ல உம்ராவுக்கு செய்யக்கூடிய தவாஃபுக்கு என்ன பேரு, தவாஃபுல் குதும். 10ஆம் நாள் செய்யக்கூடிய தவாஃபுக்கு பேரு தவாஃபுல் இஃபாலா. ஏன்னா நம்ம அரஃபாவிலிருந்து புறப்பட்டு வந்து செய்யறோம்ல, அதனால தவாஃபுல் இஃபாலா. அதுக்கு இன்னொரு பேர் என்ன பேரு, 10ஆம் நாள் தவாஃபுக்கு தவாஃபு ஜியாரா, தவாஃபு ஜியாரா. கடைசியில் விடைபெறக்கூடிய தவாஃபுக்கு என்ன பேரு, தவாஃபுல் விதா. அப்போ உம்ராவில் செய்யக்கூடிய தவாஃபுக்கு என்ன பேரு, தவாஃபுல் குதும். 10ஆம் நாள் செய்யக்கூடிய தவாஃபு தவாஃபுல் இஃபாலா. அதுக்கு இன்னொரு பேர் என்ன பேரு, தவாஃபு ஜியாரா. கடைசியாக விடைபெறக்கூடிய தவாஃபுக்கு பேரு தவாஃபுல் விதா. இல்ல என்ன கிடையாது, சை என்ன செய்யாது, கிடையாது. 7 சுத்தி மக்காம் இப்ராஹிம் என்ன செய்யணும், 2 ரக்காத் தொழுதுறணும். தவாஃபுல் விதா யாரு கடமை கிடையாது, மாதவிலக்கு பெண்களுக்கு என்ன கிடையாது, கடமை கிடையாது. அடுத்து வந்து இப்போ ஹஜ்ஜு கிரியைகள் ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் பாருங்க. பிறை 8 மினா என்ன செய்யணும், போகிறோம். மினாவுக்கு பிறை 8 மினாவுக்கு போகிறோம். அடுத்து பிறை 9 சூரியன் உதித்த பிறகு அரஃபா என்ன செய்கிறோம், ஃபர்ஸ்ட் 1 எங்கே இருக்கு, இஹ்ராம். தொழுகை பிறை 8 இது வந்து இஹ்ராம். அடுத்து மக்கா ஊர்லேருந்து இஹ்ராம் கட்டிட்டு மக்காவுக்கு போய் தவாஃபுல் குதும் உம்ராக்கு 7 சுத்து. அதுப்போ 3 சஃபா மருவாவில் உம்ராவில் என்ன செய்யறது, சை செய்யறது. அதோட எது முடிஞ்சாச்சு, உம்ரா முடிஞ்சாச்சு. அடுத்து பிறை 8 எங்கே போகிறோம், மினா போகிறோம். அங்கே போய் என்ன செய்கிறோம், லுஹர் அசரு மக்ரிப் ஈஷா ஃபஜ்ர். சூரியன் உதிச்ச பிறகு பிறை 9 எங்கே வந்துடுறோம், அரஃபாக்கு வந்துடுறோம். அங்கே எது வரைக்கும் இருக்கிறோம், பிறை 9 மக்ரிப் வரைக்கும். எங்கே அரஃபாவில் முஸ்தலிஃபா வந்து தான் சொல்லணும், முஸ்தலிஃபா வந்து. அடுத்து வந்து 6வது வந்து பிறை 10 இரவில் எங்கே வந்துடுறோம், முஸ்தலிஃபா வந்துடுறோம். முஸ்தலிஃபா வந்து என்ன தொழுகிறோம், மக்ரிப் இஷா ஃபஜ்ர். ஃபஜ்ர் முடிஞ்ச பிறகு சூரியன் உதிக்கிற வரைக்கும் முஸ்தலிஃபாவில் என்ன செய்யணும், திக்ர் துவாவில் செய்யணும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எங்கே வந்துடுறோம், பிறை 10க்கு மினாவுக்கு வந்துடுறோம். மினாவில் பிறை 10 என்ன செய்யணும், பெரிய ஜம்பராவில் மட்டும் என்ன செய்யணும், கல்லெறியணும். அடுத்து என்ன செய்யணும், குர்பானி கொடுத்து தலைமுடியை மடிக்கிறோம். அடுத்து பிறை 9 என்ன செய்யறோம், பிறை 10 என்ன செய்யறோம், தவாஃபுல் இஃபாலா என்ன செய்யறோம்,
செய்கிறோம். 10 வந்து பிறை 11, 12, 13 எங்கே தங்கியிருக்கணும்? மினாவில் தங்கியிருக்கணும். பிறை 11, 12, 13 எப்போ கல்லெறியணும்? லுகருக்கு பிறகு, சூரியன் உச்சி சாய்ஞ்ச பிறகு கல்லெறியணும். எத்தனை நாள் கல்லெறியணும்? 2 நாளில் வரன்னா என்ன செய்யணும்? 2வது நாள் எதுக்குள்ளே எரிஞ்சு முடிக்கணும்? மகரிபுக்கு உள்ள முன்னாடி எரிஞ்சு முடிச்சுட்டா 2 நாள்லேயே வந்துடலாம். தாமதம் ஆயிட்டுனா என்ன செய்யலாம்? இப்போ பகலில் கல்லெறியணும், கூட்டமாக இருக்கிற எது வரைக்கும் எரிஞ்சுக்கலாம்? நைட்டு வரைக்கும் என்ன செய்ய, எப்போ முடியுமோ அப்போ வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம்? எரிஞ்சுக்கலாம். தவாஃபுல் விதா எப்போ செய்யணும்? கடைசியாக என்ன தவாஃபுல் விதா என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு ஆமாம், பிறை 8க்கு தனியாக ஹஜ்ஜுக்கு என்ன செய்யணும்? இஹ்ராம் கிடையாது, விடுபட்டுருக்கு. ஆமாம், பிறை 8க்கு ஹஜ்ஜுக்கு நம்ம தனியாக என்ன செஞ்சுக்கிறோம்? இஹ்ராம் கிடையாது, சொல்லிட்டோம் நம்ம. அடுத்து வந்து மதீனாவுக்கு போகிறதுக்கும் ஹஜ்ஜுக்கு என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. மதீனாவுக்கு போகிறதா இருந்தால் எந்த எண்ணத்தில் போகணும்? ரசூல்லா வந்து மதீனா பள்ளியில் தொழுதால் மற்ற பள்ளியில் தொழுவதை விட 1000 அந்த நன்மைக்காகத்தான் போகணும். நமக்கு என்ன சொல்லி தருவாங்க? ரசூல்லா கபூர் அங்கே இருக்கு, அவங்கள அப்படி போகக்கூடாது, கபூர் ஜியாரத்துக்காண்டி பயணம் செய்யக்கூடாது. மதீனாவுக்கு போன இடத்துல நம்ம மதீனாவில் போய் தொழுகிறோம். ரசூல்லா வந்து ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, மாபைன பைத்தி வ மின்பரி ரவுலத்து மின் ரியாதில் ஜன்னா, என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மின்பருக்கும் மத்தியில் உள்ள இடம் சொர்க்கத்து பூங்கான்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸுக்கு வந்து பல கருத்துக்கள் சொல்லப்படுது. ரசூல்லா அந்த இடத்துல தொழுகணும்னு எங்கேயும் என்ன செய்யல, சொல்லலை. இது ஹதீஸ் சரியான ஹதீஸு. ரவுலத்துல் ஜன்னா, ரியாதுல் ஜன்னான்னு சொன்னோம்னா சொர்க்கத்துடைய பூங்கானா மறுமை நாளில் அது எங்கே உயர்த்தப்படும்? சொர்க்கத்து உயர்த்தப்படும். அல்லது அங்கேருந்து ரசூல்லா நிறைய போதனைகளை செஞ்சாங்க. இப்படி பல கருத்துக்கள் இருக்கு. ஆனால் அந்த இடத்துல தொழணும் ரசூல்லா என்ன செய்யலை, அங்கே போய் முண்டி அடிப்பாங்க, நாங்கள் ரவுதாவில் தொழ போகிறோம். அப்படி எதுவும் கிடையாது. மதீனா பள்ளியில் எங்கேனாலும் என்ன செஞ்சுக்கலாம்? தொழுது கொள்ளலாம். போன இடத்துல கபூர் ஜியாரத்து பண்ணால் என்ன கிடையாது? தப்பு கிடையாது. கபூர் ஜியாரத்துனா மன்னரையை போய் பார்க்கறது. எதுக்காண்டி பார்க்குறோம்? மறுமை சிந்தனைக்காக. எதுக்காண்டி? மறுமை சிந்தனைக்காக. நபியா நாயகம் சொன்னாங்க, ஜூருல் குபூர், கபூர்களை ஜியாரத் செய்யுங்கள், ஃபைன்னகா துதைக்குல் ஆகிரா, அது உங்களுக்கு மறுமை சிந்தனை என்ன செய்யும்? ஏற்படுத்தும் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அடுத்து வந்து பெண்கள் வந்து மாத விளக்கை நிப்பாட்டுறதுக்கு மாத்திரை போடலாமான்னு கேட்டால் மார்க்கத்தில் மாத விளக்கு பெண்களுக்குரிய சட்டம் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அதனால் வந்து அவங்க மாத்திரை போடாமல் இருப்பது சிறந்தது. அதே நேரத்தில் சில நிர்பந்தத்தின் காரணமாக மாத்திரை போட்டால் அது என்ன கிடையாது, குற்றம் என்ன செய்யாது, கிடையாது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன செஞ்சுக்கிடுங்க, தவிர்த்துக்கிடுங்க. இப்போ உதாரணமாக தொழுகைக்கு பிறை 10வது நாள் செய்யக்கூடிய தவாஃபுல் இஃபாதா இருக்கு பாருங்க, இது செய்யாட்டா எது கூடாது? ஹஜ்ஜு கூடாது. இப்போ உங்களுக்கு டிக்கெட் போட்டிருப்பாங்க, இத்தனாம் தேதி எங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லி, மக்காவிலேருந்து இத்தனாம் தேதி கிளம்பணும் டிக்கெட் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு தவாஃபுல் இஃபாதா செய்ய முடியாத சூழல் வந்துருச்சு, மாத விளக்கு என்ன செய்யலை, நிற்கலை. அப்போ தவாஃபுல் இஃபாதா செஞ்சாட்டா எது கூடாது? ஹஜ்ஜு கூடாது. அப்போ இதை அனுசரித்து ஒரு பெண் என்ன செய்கிறாங்க, நம்ம என்ன செஞ்சிடும், ஒரு மாத்திரை போடுவோன்னு போட்டால் பெரிய பெரிய ஒரு கடமையை செய்கிறதுக்காண்டி சின்ன ஒரு தீமையை செய்கிறது என்ன கிடையாது, தப்பு கிடையாது, போய் செஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் மாத விளக்கு வந்துருச்சு, தவாஃபுல் இஃபாதா செய்ய முடியலை, ஊருக்கும் போயாகும். ஏன்னா மக்கா சவுதிக்கு உள்ளவங்கன்னு வச்சுக்கிடுங்க, அவங்க இப்போ ஒன்று விளங்கிடுங்க, இப்போ கணவன் மனைவியாக சேர்ந்து போகிறவங்க, கணவர் வந்து முழு விடுதலை அடைஞ்சிட்டாரு. ஒரு பெண்ணு வந்து முழு விடுதலை எப்போ தான் அடைவாங்க? எல்லா தவாஃபுல் இஃபா. அப்போ அதுக்கு முன்னாடி தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாங்கன்னா 2 பேருமே எதை செஞ்சிட்டாங்க, பெரும் பாவத்தை என்ன செஞ்சிட்டாங்க. அது வந்து மனைவிக்கு எல்லா கடமையும் முடிஞ்ச பிறகு தான் அவங்களுக்கு எது ஹலால் ஆகும், தாம்பத்தியம் என்ன செய்யும், ஹலால் ஆகும். இப்போ வந்து தொழுகைச்சி பிறை 13 ஹஜ்ஜு முடியுது, தொழுகைச்சி பிறை 20 உங்களுக்கு டிக்கெட் போட்டாங்க, டிக்கெட் மாற்ற முடியலை, மாத விலக்கும் நிற்கலை. இப்போ என்ன செய்யலாம்? வேறு வழியே இல்லைன்னு சொன்னோம்னா, இப்போ மக்காக்கு ஹஜ்ஜு சவுதி அரேபியாவுக்குள்ளே இருக்கிறவங்க போயிட்டு என்ன செய்வாங்க, திரும்பி வந்து தூய்மை அடைந்த பிறகு, கணவன் மனைவி சேராமல் தூய்மை அடைந்த பிறகு வந்து திரும்ப வந்து என்ன செஞ்சுக்கலாம். நம்ம இந்தியாவில் உள்ளவங்க அப்படி செய்ய முடியுமா? முடியாது. அப்போ அவங்க வேறு வழியே இல்லாட்டா சேஃப்டி எல்லா விதமான தற்காப்பு ஆடைகளை அணிந்து கொண்டு அவங்க மாத விளக்கோட அவங்க வந்து தவாஃப் செஞ்சால் என்ன கிடையாது, குற்றம். ஏன்னா நிர்பந்தம். ஏன்னா அல்லாஹ் சொல்லும்போது லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா, எந்த ஆத்மாவும் எல்லாம் செய்ய மாட்டான், சக்திக்கு மீறி நிர்பந்திக்க மாட்டான்.
அதே மாதிரி மா ஜாதல்லாஹு அலைக்கு ஃபித்தீனி மின் ஹரஜ், இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் என்ன செய்யல, ஏற்படுத்தலை. அது மாதிரி நபியா நான் சொல்றாங்க, நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்றை கட்டளையிட்டால் ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும், உங்களால் இயன்ற அளவுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சுக்கணுங்க, நீங்க அல்லாஹ் பயந்துக்கிடுங்க. அல்லாஹ் சொல்றான், ரசூலும் நான் உங்களுக்கு ஒன்றை கட்டளையிட்டால் உங்களால் இயன்ற அளவுக்கு செய்யுங்கிறாங்க. அப்ப தவாஃபுல் இஃபாலா கட்டாயமாக இருப்பதனால் ஒரு பெண் மாத விலக்கையும் தூய்மை அடையவும் இல்லை, அவள் ஊருக்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு சொல்லும்போது அவங்க சேஃப்டியான ஆடைகளை அணிந்து கொண்டு அவங்க என்ன செய்யணும், தவாஃபுல் இஃபாலாவை மாத விலக்கோடு செய்தாலும் நிர்பந்தம் என்ற அடிப்படை அவங்களுக்கு என்ன செய்யக்கூடும். ஏன்னா தவாஃபுல் இஃபாலா செய்யாட்டா எது கூடாது. அதே மாதிரி அரஃபாவில் வந்து தங்காட்டால் ஹஜ்ஜு கூடாது. அப்போ எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் தொழுகைச்சு பிறை 10 மகரிப்புக்கு அந்த ஃபஜ்ருக்குள்ள என்ன செஞ்சிடணும், கொஞ்ச நேரமாவது எங்கே போய் தங்கிடணும், அரஃபாவில் போய் தங்கிடணும். இப்போ ஒரு ஆள் வந்து அரஃபாவில் தங்கிறதுக்கு முன்னாடி மயக்கம் அடைஞ்சிட்டாரு, அவரை கொண்டு போய் அரஃபாவில் வைக்கிறோம். அரஃபாவெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் மயக்கம் தெளிகிறாரு. இப்போ இவர் கொண்டு போய் வச்சிட்டோம்ல, வச்சுட்டாலே அவருக்கு எது சேர்ந்துடும், அரஃபால் தங்கினதான் என்ன செஞ்சிடும். ஏன்னா அரஃபால் தங்காட்டா இதுக்கு எது கூடாது, ஹஜ் என்ன செய்யாது, கூடாது. அதே மாதிரி முழு விடுதலை அடைவதற்கு முன்பாக இஹ்ராமின் போது தாம்பத்தில் ஈடுபட்டு விட்டால் எது கூடாது, ஹஜ் என்ன செய்யாது, கூடாது. அப்போ ஹஜ்ஜில் வந்து கூடாமல் ஹஜ்ஜை கூடாமல் ஆக்கிற விஷயங்கள் 4 விஷயம். ஒன்று வந்து நிய்யத்தே இல்லாமல் ஹஜ்ஜுக்கு போகிறவங்கிற எண்ணம் இல்லாமல் ஹஜ்ஜுக்கு போகிறோம் வச்சுக்கிடுங்க, ஹஜ் என்ன செய்யாது, கூடாது. ரெண்டாவது கணவன் மனைவி தாம்பத்தியத்தை ஈடுபட்டால் இஹ்ராமின் போது கணவன் மனைவி தாம்பத்தியம் ஈடுபட்டால் எது கூடாது, ஹஜ் என்ன செய்யாது, கூடாது. அரஃபாவில் தங்காட்டா ஹஜ்ஜு கூடாது. 10ஆவது நாள் தவாஃபு, 10ஆவது நாள் சை, இதை செய்யாட்டா என்ன கிடையாது, ஹஜ்ஜு என்ன செய்யாது, கூடாது. அப்போ இந்த காரியங்கள் நம்ம ரொம்ப கவனமாக என்ன செஞ்சுக்கணும். இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். 2வது இஹ்ராமுக்குரிய எல்லைகள் என்னன்னு கேட்கிறாரு, சொல்லுங்க பார்ப்போம். இப்போதே 8ல் இஹ்ராம் கட்டுவோமா இல்லைங்களா, அது எங்கே கட்டணும், மக்காவில் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல சொல்லிட்டோமா, சொல்லியாச்சு. அடுத்து வேற எதுவும் கேள்விகள் இருக்குங்களா, ஹஜ்ஜுக்கு போறவங்க? சரி விளங்கிட்டு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்கேருந்து போறவங்க பாப்பா பேர்ல, அம்மா பேர்ல, இறந்தவங்க பேர்ல உம்ரா செய்யலாமானா செய்யக்கூடாது. அவங்களுக்காண்டி என்ன செய்யணும், துவாசி. நம்ம வந்து உபரியான உம்ராக்கள் செய்யலாம், நம்ம தான் இஹ்ராம் கட்டி செய்யணும். ஏன்னா ஹஜ்ஜு கடமை, ஒருவர் வந்து ஹஜ்ஜு கடமையாகி அதை செய்யாமல் மரணித்து விட்டால், அதை செய்ய முடியாம போனா கடமையான ஹஜ்ஜை மட்டும் அவங்க சார்பான செய்யலாம். அந்த கடமையான ஹஜ்ஜை செய்யும் போது அதுக்குள்ள வரக்கூடிய உம்ரா இருக்கு பாருங்க, நம்ம தமத்து முறை அந்த உம்ரா செஞ்சாகணும். அது போக இறந்தவங்க சார்பா உபரியாக உம்ரா செய்தல் என்பது என்ன செய்யாது, கிடையாது. உம்ரா என்பது சுன்னத்தானது, அது நமக்காகத்தான் நம்ம என்ன செய்யணும். அவங்களுக்காண்டி நாங்கள் என்ன செய்யணும், துவா செய்யணும். பாப்பாக்காண்டி அம்மாக்காண்டி உம்ராங்கிறது என்ன செய்யாது, கிடையாது. அதை வந்து அது பிதாவான காரியம் செய்யக்கூடாது. அடுத்து ஏதாவது கேள்வி இருக்குங்களா? அலைஹிஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. செல்லக்கூடிய அந்த சகோதர சகோதரிகள் மட்டும் பிரயாணிக்க அந்த புத்தகத்தை கொடுக்குமா? ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்களுக்கு மாத்திரம் அந்த புத்தகத்தை முதல்ல கொடுத்துட்டு அதுக்கு பிறகு மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். தூக்கி எறிய முடியாத அவங்க வந்து கல்லத்தை கொடுத்தா அடுத்தவளுக்கு ஆமா, அதாவது கல் எறியக்கூடிய வணக்கத்தை முடியாதவங்க சார்பா மற்றவங்க செய்யலாமா அப்படின்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நேரடியாக அப்படி சொன்னதாக எந்த ஆதாரமும் கிடையாது. அதே நேரத்தில் ஹஜ்ஜுங்கிற வணக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாதவங்க சார்பா மற்றவங்க என்ன செய்யலான்னு சொல்லியிருக்கிறாங்க. கவனிங்க, கேட்ட கேள்விக்கு பதில கவனிங்க. ஹஜ்ஜுக்கு போகாத ஆளுக்கு தான் பஞ்சாயத்துன்னு நினைக்கிறேன். சரி கவனிங்க. அப்போ வந்து அதன் அடிப்படையில் முடியாதவங்களுக்காக
இப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஜம்ராவில் கல் எறிவது வாஜிப்னு சொன்னோம்னா அது செய்யாட்டா அதுக்கு நம்ம என்ன கொடுத்தாகணும்? பரிகாரம் செஞ்சாகணும். வாஜிபான விஷயங்கள் எதெல்லாம் சொன்னோம்? இப்போ நம்ம எதையெல்லாம் ஹஜ்ஜை வந்து கூடாம ஆக்குங்கிறத நம்ம சொன்னோம். இஹ்ராமுடைய நிலையில் தாம்பத்தியத்தில் ஈடுபடுறது, இஹ்ராமுடைய நிய்யத்து இல்லாமல் இருக்கிறது, அடுத்து வந்து 10ஆம் நாள் தவாஃபு செய்யாட்டா, அரஃபாவை தங்காட்டா எதே கூடாது? ஹஜ்ஜே கூடாது. அதே மாதிரி கவனிங்கம்மா. அதே போல ஹஜ்ஜில் வந்து கட்டாய கடமை அப்படின்னா அது செய்யாட்டா ஹஜ்ஜு நம்ம கூடும். ஆனால் அது வந்து நம்ம பரிகாரம் என்ன செஞ்சாகணும். அது என்னன்னு சொன்னோம்னா இஹ்ராமுடைய எல்லையில் வச்சு ஹஜ்ஜில் நுழைவதற்கான வாசகங்கள் சொல்கிறோமா இல்லைங்களா? இது என்னது? கண்டிப்பாக என்ன செஞ்சாகணும். ரெண்டாவது வந்து அரஃபா இருக்குது பார்த்தீங்களா? அரஃபாவில் வந்து லுகர் நேரத்தில் உள்ள போயிட்டோம்னா எப்போ தான் வெளியே வரணும்? மகரிப்பில் தான். அதுக்குள்ள அது தப்பு செஞ்சிட்டோம்னா அரஃபாவில் வந்து லுகருக்கு பிறகு உள்ளே போயிட்டோம்னா மகரிப் வரைக்கும் அங்கே தங்கி இருக்கிறது கட்டாயம். அது தவறிட்டுனா அதுக்கு என்ன செஞ்சாகணும்? பரிகாரம் பண்ணியாகணும். தலைமுடியை மழிப்பது கட்டாயம். நம்ம அது எப்போ மலிக்கணும்? தொழுகைக்கு பிறை 10ல். அதுக்கு முன்னாடி மலிச்சிட்டாலோ அது மலிக்க முடியாமல் போயிட்டாலோ அதுக்கு என்ன செஞ்சாகணும்? பரிகாரம் செஞ்சாகணும். அதே போன்று முஸ்தலிஃபா தங்குறோம் பார்த்தீங்களா? 10வது நைட்டு அது கண்டிப்பாக தங்க முடியாட்டா அதுக்கு என்ன செஞ்சாகணும்? பரிகாரம் பண்ணியாகணும். அதே மாதிரி மினாவில் 3 நாள் தங்குறோம் பாருங்க, இது என்னது? கட்டாயம். தங்க முடியாமல் போச்சுன்னா நம்ம அது பரிகாரம் பண்ணியாகணும். அதே மாதிரி ஜம்ராவில் கல்லெறிகிறோம்ல, இது நம்ம கட்டாயம். இது கல்லெறிய முடியாமல் போச்சுன்னா அதுக்கு என்ன செய்யணும்? பரிகாரம் பண்ணியாகணும். இப்போ கல்லெறிய முடியாமல் போச்சுன்னா ஒன்று பரிகாரம் பண்ணணும். அதாவது ஒருவர் நம்ம சார்பு இன்னொரு எரியலாம்னா எரியலாம். எப்படி எரிகிறது? அவர் ஃபஸ்ட்டு தனக்கு 7 கல் எரியணும். பிறகு யாருக்காண்டி அவர் எரிகிறாரோ அவங்க சார்பாக 7 கல் எரியணும். அப்புறம் 2வது ஜம்ராவுக்கு போய் தனக்கு செய்யணும். அடுத்து யாருக்காண்டி செய்யறோம் அவங்களுக்கு செய்யணும். அடுத்து 3வது ஜம்ராவுக்கு போய் முதல்ல தனக்காண்டி எரியணும், அல்லது ரெண்டாவது யாருக்காண்டி எரியறாங்களோ அவங்களுக்காண்டி இப்படி செஞ்சுக்கலாம். அல்லது இங்கே கவனிங்க, நீங்கள் கேட்ட கேள்வி தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து வந்து அல்லது இவர் முதல்ல தனக்காக 7 கல்ல 3ல் எரிஞ்சிட்டு அதுப்போ திரும்ப வந்து என்ன செஞ்சுக்கலாம்? இன்னொரு எப்படி செஞ்சாலும் அது என்னது? அது மார்க்கத்தில் வந்து தடை இல்லை. அதனால் செய்ய முடியாட்டா பரிகாரம் பண்ணணும். அது மக்காவில் வச்சு அறுத்து என்ன செய்யணும்? ஏழைகளுக்கு என்ன செய்யணும்? அதை அந்த இறைச்சியை பங்கிட்டு கொடுக்கணும். மொத்தம் ஒவ்வொரு ஜம்ராவிலும் 7 கல், 3 நாளைக்கு, ஒரு நாளைக்கு 21 கல். இப்போ வந்து இப்போ ஆடு அறுத்து பலி கொடுக்கணும், அதுக்கு பரிகாரம் தேடணுங்கிறீங்கள, அந்த பரிகாரம் என்னென்ன பரிகாரம் செய்யணும்? அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது பரிகாரங்கிறது மக்காவில் வச்சு ஒரு ஆட்டை அறுத்து கொடுக்கறது தான். பலிப்பிராணி கிடைக்காதவங்க, துலுகச்சி பிறை குர்பானி கொடுப்பதற்கு பலிப்பிராணி கிடைக்காதவங்க வந்து மக்காவில் வச்சு எத்தனை நோம்பு நோக்கணும்? ஹஜ்ஜில் துலுகச்சி மாதத்தில் 3 நோம்பு நோக்கணும். ஹஜ்ஜில் 3 நோம்பு நோக்கணும். ஊருக்கு வந்து எத்தனை நோம்பு நோக்கணும்? 7 நோம்பு. இது அதுக்குரிய பரிகாரம். எது மற்றதுக்கு வந்து ஆமாம் ஒரு நிமிஷம். இப்போ வந்து ஒரு நிமிஷம் பாருங்க. மற்ற பரிகாரம் வந்து அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வலா தஹ்லிகு ரூஸக்கும் ஹத்தா யபுலுகல் ஹதியு மஹில்லஹு. நீங்கள் வந்து பலிப்பிராணி வந்து அதற்குரிய நாளை அடையாத வரை, எல்லையை அடையாத வரை உங்கள் தலையை மலிக்காதீங்க. அப்போ நம்ம வந்து அதுக்கு முன்னாடி துலுகச்சி பிறை 10க்கு முன்னாடி ஒரு பிரச்சனை ஏற்பட்டு தலையை மலிச்சிட்டாங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் கான மின்கும் அதம் ரஹ்சி. அவர் வந்து யாருக்காவது பிரச்சனை ஏற்பட்டு அவங்க வந்து தலையை மலிச்சிட்டாங்கன்னு சொன்னோம்னா ஃபிதியத்தும் மின் சியாமின் அவ் சதக்கத்தின் நுசுக்கின், அவங்க என்ன செய்யணும்? நோன்பு வைக்கணும் அல்லது தர்மம் செய்யணும். 6 சாவை வந்து 3 சாவை 6 இலைகளுக்கு அரை சாவை என்ன செய்யணும்? பிரித்து கொடுக்கணும். அல்லது ஒரு பலிப்பிராணியை மக்காவில் அறுத்து என்ன செய்யணும்? அவங்க வந்து ஏழைகளுக்கு அதை பங்கிட்டு கொடு, அல்லது அவங்க என்ன செய்யணும்? நோன்பு வைக்கணும். 3 நோன்பு என்ன செய்யணும்? வைக்கணும். அது அதுக்குரிய பரிகாரம். மற்ற பரிகாரம் செய்ய முடியாட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
அதில் அவங்க கரெக்டாக செய்வாங்க, கவலைப்படாது. கரெக்டாக என்ன செய்வாங்க. நீங்களே வாங்கினாலும் அறுக்கலாம். அதுக்கு கொஞ்சம் அனுபவசாலியாக இருந்தால் அங்கே போய் நம்ம என்ன செய்யலாம், நம்ம பிராணி நம்மளே என்ன செஞ்சுக்கலாம், அறுத்துக்கலாம். சொல்லுங்கம்மா. இப்போ மக்கள் மத்தியில் எப்படி பேசப்படுதுன்னா, இப்ப நம்ம ஊர்ல இருந்து உம்ராவுக்கு போறவங்க ஒரு உம்ரா மட்டும்தான் செய்யணும். ஏன்னா ஒரு பிரயாணத்தை ஒரு உம்ரா தான். இங்கேருந்து லம்லம் தான் உங்களுக்கு இஹ்ராமோட எல்லையா இருக்கிறதுனால திரும்ப நம்ம இன்னொரு உம்ரா செய்யறதா இருந்தா ஊருக்கு வந்துட்டு திரும்ப லம்லம்ல போய் இஹ்ராம் கட்டிட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில பேசப்படும். இதை பத்தி கொஞ்சம் விளக்குங்க. இன்னொன்னு என்னன்னா ஹஜ்ஜில ஒரு உம்ரா செஞ்சுட்டோம், ஃபர்ஸ்ட் ஒரு உம்ரா முடிச்சிட்டோம். அடுத்தடுத்த உம்ரா எந்த காலகட்டங்கள்ல செய்யணும், எப்ப நம்ம செய்யணும்? சரி, அதாவது ஹஜ்ஜுக்காண்டி நம்ம கிளம்பும் போது முதல்ல ஹஜ்ஜுக்குரிய உம்ராவை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஹஜ்ஜுக்கு தான் இஹ்ராம் கட்டணும். இடையில என்ன செய்யக்கூடாது, எந்த உம்ராவும் என்ன செய்யக்கூடாது. சரிங்களா? அது போக ஹஜ்ஜு முடிச்ச பிறகு நீங்க மக்காவில் இருக்கிறீங்க, அப்ப நீங்க உபரியான உம்ராக்கள் செய்யலாமான்னு சொன்னோம்னா, நீங்க சொன்ன மாதிரி அறிஞர்களுக்கு மத்திய 2 கருத்து இருக்கு. இந்த 2 கருத்துல நம்ம ஆதாரத்தின் அடிப்படை எந்த கருத்தை முற்படுத்துறோம் சொன்னோம்னா, உபரியான உம்ராக்கள் செய்யலாங்கிறத என்ன செய்யறோம், முற்படுத்துறோம். ஏன்னு கேட்டோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக என்ன செய்யுங்க, நீங்க முழுமைப்படுத்துங்கள். ஃபமன் தமத்த, அல்லாஹ் சொல்லும்போது ஃபமன் தத்தவ்வா ஹைரன், யாரு உபரியா செய்கிறாங்களோ அது அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடியவன் அப்படின்னு சொல்றான். ஹஜ்ஜையும் உம்ராவையும் உபரியா செய்ய தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஹஜ்ஜுக்குரிய காலம் எப்போ தான் வரும்? ஒரு தடவை ஹஜ்ஜு செஞ்சுட்டா அடுத்த ஹஜ்ஜு எப்போ தான் செய்ய முடியும், அடுத்த வருஷம் செய்ய முடியும். உம்ராக்கு என்ன கிடையாது, காலகட்டம் என்ன செய்யாது, எந்த நேரத்தையும் என்ன செஞ்சுக்கலாம், உம்ரா செஞ்சுக்கலாம். இந்த மாசத்தெல்லாம் செய்யணும் அப்படின்னு நமக்கு என்ன செய்யாது, கிடையாது. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்களா இல்லையா, அவங்க தமத்து முறையில் ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டுறாங்க. ஆனால் அவங்க உம்ரா செய்ய முடியாமல் போயிடுது. உம்ரா செய்ய முடியாமல் போன பிறகு அவங்க எதுக்கு நியத்து வச்சிடுறாங்க, ஹஜ்ஜுக்கு நியத்து வச்சிடுறாங்க. இப்போ உம்ரா செய்ய முடியாமல் போய் ஹஜ்ஜுக்கு நியத்து வச்சுட்டா இந்த உம்ராவை திரும்ப செய்யணுமான்னு கேட்டால் என்ன கிடையாது, அவசியம் கிடையாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க, நீ ஒரு உம்ரா செஞ்சுக்கன்னு சொல்றாங்க. செஞ்சா நல்லது, ஆனால் என்ன கிடையாது, அவசியம் கிடையாது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு உம்ரா செய்ய சொல்றாங்களா இல்லையா? எங்கிருந்து உம்ரா செய்ய சொல்றாங்க, மக்காக்குள்ள தன்ஈம் அப்படிங்கிற இடத்துல இருந்து என்ன செய்யறாங்க, உம்ரா செய்ய சொல்றாங்க. அப்போ அவங்க சிறப்புங்கிற அடிப்படையில் தான் அந்த உம்ராவை செய்யறாங்க. அப்போ நம்ம மக்காக்குள்ள போயிட்டோம்னா நம்ம மக்காவாசி ஆயிடுறோம். மக்காவாசி ஆன பிறகு நமக்குரிய எல்லை எது, மக்காவில் எந்த அளவுக்கு ஹரத்துக்கு வெளியே போகிறோமோ அங்கேருந்து என்ன செஞ்சுக்கலாம், அங்கே நம்ம இஹ்ராம் நியத்து வச்சுக்கலாம். நம்முடைய எல்லைக்கு போய் தான் இஹ்ராம் நியத்து வைக்கணும். ரசூல் ஆயிஷாக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, நீ துல்ஹுலைஃபாக்கு போகணும்னு சொல்லியிருப்பாங்க. மதீனா வாசியில் கூடிய எல்லை என்னது, துல்ஹுலைஃபா. ரசூல் ஆயிஷா ரலியல்லாஹு அப்படி என்ன செய்யலை, சொல்லலை. அவங்க செஞ்சது என்னது தான், உம்ரா தான். அப்போ மார்க்கத்தில் ஒரு உம்ரா மக்காக்குள்ளே போயிட்டோன்னு சொன்னோம்னா மக்காவாசிகள் சட்டம் நமக்கு வந்துடும். நம்ம அந்த மக்காவாசியோட எல்லையை பயன்படுத்தி உம்ரா செய்வதற்கு மார்க்கத்தில் என்ன கிடையாது, தடை கிடையாது. அதே மார்க்க அறிஞர் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு ஆள் மக்காவுக்கு ஒரு வேலையாக போகிறாரு, உம்ராக்கு போகல, மக்காவுக்கு ஒரு வேலையாக போகிறாரு. இவர் உம்ரா செய்யலாமா, செய்யலாம். அவருக்கு என்ன சட்டம்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, மக்காவில் எது எல்லையாக இருக்கோ, மக்காவில் அவர் எங்கே தங்கி இருக்கிறாரு, மக்காவுக்கு வெளியே புனித எல்லைக்கு வெளியே இஹ்ராம் நியத்து வச்சுட்டு என்ன செய்யணும், அவர் உம்ரா செஞ்சுக்கலான்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்க, மக்காவுக்கு உள்ளே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு யாருடைய சட்டத்துக்கு வந்துடுவாங்க, மக்காவாசி சட்டத்துக்கு வந்துடுவாங்க. அப்போ நம்ம ஹஜ்ஜுக்காண்டி மக்காவுக்கு உள்ளே போயிட்டோம், மக்காவில் இருக்கிற வரைக்கும் நமக்கு யாருடைய சட்டம் தான், மக்காவாசியோட சட்டம் தான். அதனால் உபரியாக செய்வதற்கு தடை இல்லை என்பது நம்முடைய கருத்து. இப்போ உங்களுக்கு ஒரு அறிஞர் ஒரு கருத்தை சொல்கிறாரு, அது உங்களுக்கு அது ஆதாரபூர்வமாக சரியாக தெரியுது வச்சுக்கிடுங்க, நீங்கள் அதை பின்பற்றினால் அது என்ன கிடையாது, மார்க்கத்தில் தடை கிடையாது. அதனால் 2 கருத்துக்களில் எது ஆதாரபூர்வமானதுன்னு பார்த்து நீங்கள் எடுத்துக்கிடுங்க. நாம இதை பல அறிஞர்கள் தடை இல்லை, நாம் சொன்ன ஆதாரத்தின் அடிப்படையில் கூடும் என்கிறார்கள். அதனால் அதை நம்ம என்ன செய்கிறோம், கூடும் என்பதற்கு ஆதாரமாக முன்வைக்கிறோம். ஆமாம், தண்ணியும் ஆயிஷா பள்ளியிலிருந்து இஹ்ராம் பெற்றோம். வேற எதுவும் கேள்விகள் இருக்குங்களா?
எப்படி சொல்லுங்க. அதாவது இந்த மாதிரி உம்ராக்காக போனாங்க. ஆ. அவங்க என்னன்னா துவா பண்ணும்போது அங்க ஒரு நபர் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து எதுக்காக அந்த காசு கொடுத்துக்கிறாங்க, எதுக்காக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தவங்களுக்கு தெரியாது. புரியுதாமா? அதாவது துவா பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஆள் வந்து அவங்க கையில எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து போனாங்கம்மா உம்ராக்கு. அவங்க கையில வந்து அவங்க வந்து காசோ பணமோ கொடுத்துக்கிறாங்க. அவங்க அன்பளிப்பா கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. இவங்களுக்கு என்ன அப்படின்னா அவங்க அல்லாவுடைய பள்ளியில தந்தனால நான் அதை வந்து அல்லாவுக்காக மட்டும் செலவழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை யூஸ் பண்ணாம இருக்கிறாங்க. அதை பத்தி ஒரு விளக்கம் வேணும். அதை நாம யூஸ் பண்ணிக்கலாமா? இது வந்து பொதுவான சட்டம் தானே. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வந்து ரசூல் என்ன செய்றாங்க, ஒரு அன்பளிப்பை கொடுக்குறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கன்னா, என்னை விட ஏழைக்கு கொடுங்கும் போது ரசூல் என்ன சொல்றாங்க, நீங்க விரும்பாம உங்களுக்கு அன்பளிப்போ அல்லது கொடுக்கப்பட்டால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ஜக்காத்துல தான் நம்ம போய் நம்ம செல்வந்தராக இருந்தால் வாங்கக்கூடாது. ஜக்காத் அல்லாத ஒரு நன்கொடை அல்லது ஒரு அன்பளிப்பு நமக்கு தரப்படுதுன்னு சொன்னோம்னா நாம விரும்பாம ஒரு ஆள் கொண்டு வந்து திணிக்கலாம்னா என்ன செஞ்சுக்கலாம், வாங்கி கொள்ளலாம். அதை எதுக்கு பயன்படுத்தணும் உங்க விருப்பம். அதனால அது ஒரு குற்றம் என்ன செய்யாது, வராது. ஆமா. அவங்க கொஞ்சம் கிளம்புறவங்க அமைதியாக கிளம்புங்க, துவா ஓதிக்கிடுங்க. அதாவது அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஹஜ்ஜுடைய மாதங்கள் வந்து 3 மாதங்கள். அல்லாஹ் சொல்ல அது ஹஜ்ஜு அஷூரும் மாலூமாத். ஹஜ் என்பது அறியப்பட்ட மாதங்கள். அப்படின்னா நாம் கவனிங்க, ஷவ்வால், துல்காய்தா, துல்ஹஜ் 3 மாதங்கள் ஹஜ்ஜுக்குரிய மாதங்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதவிலக்கு ஏற்பட்ட பெண்களுக்கு துல்ஹஜ்ஜை தாண்டியும் தவாஃபுல் இஃபாலா செய்யலாம் சொன்னீங்களே, ஏன்னு கேட்குறாங்க. நிர்பந்தம் ஏற்படுறதான் காரணம். ஹஜ்ஜுக்குள்ள வணக்கங்கள் என்ன செய்யணும். ஹஜ்ஜுக்குரிய மாதங்கள்னா அன்றைய காலத்தில் வந்து ஊர்லேருந்து புறப்பட்டு காபால போய் சேர்றது எவ்வளோ நாள் தேவைப்படும், 3 மாதங்கள் தேவைப்படும். அதனால வந்து அதாவது அன்றைய கவனிங்க, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஹஜ்ஜுக்குரிய மாதங்கள் 3 ஹஜ்ஜுக்குரிய அது ஹஜ்ஜு அஷூரும் மாலூமாத். ஹஜ்ஜு என்பது அறியப்பட்ட மாதங்கள் அல்லாஹ் சொல்லும்போது பிழை 8லிருந்து 13 தானே ஹஜ் இருக்குது. ஏன் வந்து அறியப்பட்ட மாதங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்னு கேட்டோம்னா, அன்றைய காலத்தில் வந்து இஹ்ராமுடைய எல்லையில் இருந்து கஅபாக்கு போகிறதுக்கு அதிகபட்சம் எவ்வளோ நாள் தேவைப்படும், 3 மாதம் என்ன செய்யப்படும். துல்காதா ஷவ்வால் மாதத்தில் கிளம்புனா எப்போ தான் போய் சேருவாங்க, துல்ஹஜ் மாதத்தில் போய் சேருவாங்க, கொஞ்சம் முந்தி போய் சேருவாங்க. அப்போ அவங்க பயண காலம் எல்லாம் சேர்த்து தான் அந்த ஹஜ்ஜுக்குரிய மாதங்கள் அனுப்பிச்சப்பட்டது சொல்லப்பட்டு. அந்த துணி நேரம் ஆரம்பிச்சுங்க, அப்போ திருப்பி ஃபஸ்ட்டு கன்னியூ பண்ணணுமா? எது தொழுகை ஸ்டார்ட் ஆயிடுது. அப்போ நீண்ட இடைவெளி ஆயிரும். திரும்ப ஃபர்ஸ்ட் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். அவங்க கேட்குற கேள்வி, தவாஃப் செய்யும் போது தொழுக ஆரம்பிச்சிட்டுனா திரும்ப தவாஃபை ஃபர்ஸ்ட் இருந்து துவங்கணுமான்னு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருந்தோம், 1 நிமிஷம் 2 நிமிஷம்னா என்ன கிடையாது, நீண்ட இடைவெளியாக இருந்தால் அது என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். திரும்ப ஃபர்ஸ்ட் இருந்து தான் என்ன செய்யும். சலாம். கிடையாது, அப்படி செஞ்சா அது பிதா. அங்க போய் தொழக்கூடாது. தொழக்கூடிய கபூர்ஸ்தானத்துல போய் என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. பள்ளிவாசல்ல தொழணும். சரி, முடிச்சுக்கலாம். அன்பிற்குரிய சகோதரரே, உங்களுடைய ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவங்க மறக்காம எல்லாருக்காண்டி துவா செய்யுங்க. உங்களுடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த முறைப்படி அமைத்துக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு செய்கிறோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.